ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري. இன்றைக்கி வந்து குரான் கிளாஸ் நம்பர் 131. இன்றைக்கி டேட் வந்து 15 ரஜப் 1447. இங்கிலீஷ் டேட் வந்து 4/1/2026. இப்போ நம்ம பார்க்க போகிற வசனம் வந்து 7வது அத்தியாயம் 26. இப்போது இந்த கான்டெக்ஸ்ட் என்ன பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதம் நபியுடைய அந்த ஸ்டோரி. அதை தொடர்ந்து அல்லாஹ் பண்ணக்கூடிய அட்வைஸ், இப்லீஸ் விஷயத்தில் மனிதர்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து அறிவுரை சொல்லிகிட்டே வரான். அவன் எப்படியெல்லாம் உங்களை வந்து வேட்டையாடுவான், அவனோட நீங்கள் எந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து அல்லாஹ் சொல்கிறான். ஸோ அதோடைய தொடர்ச்சி தான் இப்போது வரக்கூடிய இந்த வசனங்களும். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆதமின் மக்களே, உங்களுடைய வெட்கத்தலங்களை மறைப்பதற்காகவும் உங்கள் உடலுக்கு பாதுகாப்பாகவும் அலங்காரமாகவும் இருக்கக்கூடிய ஆடைகளை நாம் உங்களுக்கு அருளியிருக்கின்றோம். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஆதமுடைய மக்கள், அதாவது டோட்டலாக இப்போ இந்த குறைஷிகள் மட்டும் இல்லாமல் டோட்டலாக மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய வெட்கத்தலங்களை மறைப்பதற்காகவும். அப்போது ஆடையுடைய பர்பஸ் வந்து அல்லாஹ் வந்து ரீசன் வந்து மனிதனுக்கு வந்து சொல்கிறான். ஏன் இதை சொல்கிறான் அப்படின்னா, ட்ரஸ்டுடைய மெயின் பர்பஸ்ஸு உடலை மறைப்பது தான், அதிலும் வெட்க ஸ்தலங்களை மறைப்பதற்காகவும். ஏன்னா இந்த குறைஷிகள்கிட்ட இருந்த இது வந்து அந்த கான்செப்ட் வந்து கிடையாது. ஆடை வந்து மறைப்பதற்காக பயன்படுத்தப்படுவது அப்படிங்கிற அந்த சிந்தனை அவங்ககிட்ட கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த நவீன மனிதர்கள், அதாவது அவங்க ஹோமோசோப்பியன்ஸு, அது லொட்டு லொசுக்குன்னெலாம் சொல்கிறாங்களே ஏத்திஸ்ட்டு, இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸு கூட வந்து மனிதன் வந்து பிற்காலத்தில் தான் வந்து அவன் வந்து போட ஆரம்பித்தான். அது வந்து ஆரம்பத்திலேயே நிர்வாணமாக தான் இருந்தான். அப்போ மனிதனுடைய இயல்பு வந்து நிர்வாணம் தான். அதனால் நிர்வாணத்தை வந்து தப்பாக நினைக்கக்கூடாது, அதுவும் மனித சுதந்திரம் தான் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து அவங்க முன் வைக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் வந்து இப்போ இந்த அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லை, இது வந்து உங்களுடைய வெட்க ஸ்தலங்களை மறைப்பது கட்டாயம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்கள் உடலுக்கு பாதுகாப்பாகவும். அடுத்தது என்ன, அடுத்த பர்பஸ் என்ன, அரபுகள் பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸை வந்து அவங்க என்ன நினச்சாங்க,
அந்த ஹீட்டில் இருந்து ப்ரொடெக்ஷனுக்காக தான் ட்ரெஸ்ஸு. மற்றபடி வந்து ட்ரெஸ்ஸு வந்து தேவையில்லாத ஒன்று, ட்ரெஸ்ஸுங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு. அதனால தான் காபாவை வந்து நிர்வாணமாக தவாஃப் பண்ணுறாங்க. அப்போ அந்த ட்ரெஸ்ஸு வந்து அன்னெசரி அப்படிங்கிறாங்க. அப்போ ஹீட்டுக்கு, வெயிலுக்கு தான் நாங்கள் இது போட்டிருக்கோம். அது வெயிலிருந்து தடுக்கிறதுக்கு, வெயில் டைரெக்டாக நம்மளை எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதுவும் இருக்குங்கிறான். உடலை உடலுக்கு பாதுகாப்பாகவும். அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஆடைகள் அலங்காரமாகவும் இருக்கக்கூடிய ஆடைகளை நாம் உங்களுக்கு அருளியிருக்கோம். அப்போ 3 பர்பஸ் ஆடைக்கு. ஒன்று வெட்கஸ்தலத்தை உடம்பை மறைக்கிறது, 2வது ப்ரொடெக்ஷன், குளிர் வெயில் இது எல்லாத்துக்குமே, 3வது அலங்காரம். ஒரு மனிதன் வந்து ஒரு கண்ணியமான தோற்றத்தில் இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி அவன் வந்து ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போ இந்த மறைக்கக்கூடிய விஷயம் வந்து அவங்கக்கிட்ட வந்து டோட்டலாக இல்லவே இல்லை. அது முதன்மை நோக்கமும் இவங்க வைக்கவே இல்லை. இவங்க ப்ரொடெக்ஷனை தான் முதன்மை நோக்கமாக்குனாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், முதன்மை நோக்கம் மறைப்பது. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, நிர்வாணமாக மற்றவர்கள் வந்து பப்ளிக் பாத்ரூம்லேயே இவனுங்க எப்படி குளிப்பாங்க, நிர்வாணமாக குளிப்பாங்க. யார்? குறைஷிகள். அதே மாதிரி திறந்த வெளியில் கூட்டாக சேர்ந்து பாத்ரூம் டாய்லெட் போவாங்க. எல்லோரும் அப்படியே லைனாக உட்காருவாங்க. சிறுநீர் கழிக்கிறது வந்து மறைக்க மாட்டாங்க. இது வந்து குறைஷிகள் வந்து சர்வசாதாரணமாக செஞ்சாங்க. ஏன்னா அந்த வெட்கத்தலம் வந்து மறைக்க வேண்டும்ங்கிறத அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த கான்செப்டே அவங்ககிட்ட கிடையாது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த ஹதீஸ்லாம் வருது பாருங்க. அதாவது ஒருத்தர் கபரில் வேதனை செய்யப்படுறாரு, இவர் என்ன பண்ணார் அப்படின்னா மறைக்கலை. சிறுநீர் கழிக்கும் போது இவர் வந்து தன்னுடைய வெட்கஸ்தலத்தை வந்து மறைக்கலை அப்படிங்கிறது. அப்புறம் இது வந்து அவங்களுடைய அடிப்படையாக இருந்துச்சு. அப்போ அல்லாஹ் புரிய வைக்கிறான் அப்படி கிடையாது அப்படின்ட்டு. அதே மாதிரி அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்கிறான், அலங்காரமாகவும் இருக்கிறது. அப்போ சில மதங்கள் வந்து உடலை வந்து மறைக்கிறதுக்கு மட்டும்தான் ஆடை, அதை வந்து ஒரு அலங்காரமாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் கலர்லேயே ட்ரெஸ் போடணுங்கிறாங்க. இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த பெயர்லேயே பார்த்திங்கன்னா சில ஆன்மீகவாதிகள் வெள்ளை போட்டிருப்பாங்க, சில ஆன்மீகவாதிகள் கருப்பு போட்டிருப்பாங்க, சில ஆன்மீகவாதிகள் காவி அடைஞ்சிருப்பாங்க, சில ஆன்மீகவாதிகள் பச்சை அடைவாங்க. அப்போது ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஒரே ட்ரெஸ் தான் போடணும், ஒரே கலர் தான் போடணும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா கலரும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது என்ன பண்ணுறாங்க, இது வந்து அலங்காரம் வந்து நல்லது கிடையாது, அலங்காரம் வந்து கெட்டது அப்படிங்கிறது எல்லா மதங்களும் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மதத்தினரும் வச்சுருக்காங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இஸ்லாத்தில் மல்டிபிள் கலர்ஸு, டிசைனு, ஃபேஷனு இது எதுவுமே பிரச்சனை கிடையாது. அலங்காரத்துக்குன்னே நீ ட்ரெஸ்ஸை போடுங்கிறான். நீ அலங்காரம் பண்ணு, உனக்கு வந்து அனுமதி இருக்குது அப்படிங்கிறான். அதே சமயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அலங்காரம் பண்ணுறோங்கிறதில் அதில் வந்து எந்த ஒரு சட்டத்தையும் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணுறது, அலங்காரங்கிறத தாண்டி அதை வந்து பெருமைக்காக, அதை பெருமை அடிப்பதற்காக அந்த விஷயத்தில் வந்து ஆடையை வந்து பயன்படுத்துறது கேட்டால் வந்து அல்லாவே அலங்காரம் பண்ண சொல்கிறான் அப்படிங்கிறதுக்காக அது பயங்கரமாக இருக்குது. அது இன்ஷா அல்லாஹ் அது வந்து அடுத்த வசனங்களில் அதை பற்றி விரிவாக பேசுவோம். பொதுவாக இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டிங் இருக்குது, அந்த பிராண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலங்காரத்துக்குனே வச்சுருக்காங்க. இந்த வந்து என்னது பல்மைனு ஷர்ட்டு, அந்த ஷர்ட் எவ்வளோ அது இருக்கும், 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாலாம் இருக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எதுக்கு பண்ணுறாங்கன்னா அலங்காரம் தான். அவங்க வந்து அதை வெளிக்காட்டுறதுக்காக அதை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இதை பற்றி விரிவாக வந்து இன்னும் அடுத்த வசனங்களில் பார்ப்போம். அதே மாதிரி குறைஷிகள் வந்து அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, கடவுளுடன் நெருக்கமாக இருப்பதற்கு ஆடை வந்து ஒரு வந்து தடை. அதாவது அல்லாஹ்வும் மனிதர்களுக்கும் மத்தியில் இந்த ஆடை வந்து இந்த வந்து பகட்டை காட்டுது, இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வரான் அப்படிங்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான், ட்ரெஸ்ஸே கூடாதுங்க. அதுதான் எல்லாம் வந்து ஏராமுன்னு ஒரு காமன் கான்செப்டை கொண்டு வந்து தைக்கப்படாத ஆடை இருக்கணும், கடவுள் முன்னாடி எல்லோரும் ஒரே மாதிரி தோன்றணுங்கிற விஷயம் கரெக்டு. ஆனால் அதுக்குன்னு எல்லாத்தையும் உருவி விட்டு என்னது, கடவுள் முன்னாடி வந்து நான் வந்து ரொம்ப பணிவாக போகிறேன் அப்படின்னு நினைக்கும்போது நீ போகிற, ஆனால் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும்ல, உன்னுடைய நிர்வாணம் அவனுக்கு பிரச்சனையாகும், அவனுடைய நிர்வாணம் பெண்கள் நிர்வாணம் வந்தால் ஆண்கள் கலந்து, ஏன்னா ஒரே காபத்தில் தான் இருக்குது, ஆண்களுக்கு தனி பெண்களுக்கு தனி கிடையாது. அப்போ எப்படி நிர்வாணம் அது தவாஃப் பண்ணுறது வந்து இது பண்ண முடியும்? அது மாதிரி இதே மாதிரி வந்து விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய பேர், அதாவது நிறைய மதங்களில் பார்த்திங்கன்னா இந்த கோட்பாடும் இருக்குது. எது நிர்வாணம்ங்கிறது. இப்போது வேறு நாடுகள், உலகத்தில் நிறைய நாடுகள் இருக்குது, சரியா? இப்போ அதை வந்து நம்ம வந்து விமர்சனம் பண்ணல. ஆனால்
ஆன்மீகத்தில் அது சரின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த ஜெயினர்கள் இருக்காங்க, அவங்க பார்த்திங்கன்னா ஆடையை வந்து அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அப்படியே ஒரு விசிறி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அதை வச்சுட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாதுக்கள் இவங்க அவங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அவங்களுடைய கொள்கை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, இது வந்து இப்படி பயன்படுத்தக்கூடாது. அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஆயினும் இரையச்சம் எனும் ஆடையே மிகச்சிறந்த ஆடையமாகும். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் மெயினாக என்ன சொல்கிறான் அப்படின்னா பாருங்கள், ட்ரெஸ்ஸுடைய வெளிப்படையான நோக்கம் என்ன அதை சொல்லிட்டான். என்ன, வெட்கஸ்தலங்களை மறைப்பது, உடலை வந்து பாதுகாக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அலங்காரம். இது வந்து வெளிப்படையான ட்ரெஸ்ஸு. உள்ள ஒரு ட்ரெஸ் இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸு தான் மிக சிறந்ததுங்க. எது, தக்வாங்கிற ட்ரெஸ். ஏன் இந்த ட்ரெஸ்ஸு அல்லாஹ் என்ன சொல்கிறான், வெட்கஸ்தலங்களை மறைக்கணும், ட்ரெஸ்ஸு வந்து குளிருக்கு பண்ணணும், அலங்காரம் பண்ணணும்னா, இப்போ இந்த தக்வா இல்லாதவர்கள் இதை வந்து பயங்கரமாக மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சில பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து இறுக்கமான ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க, ஆனால் ட்ரெஸ்ஸு போட்டும் அவங்க ட்ரெஸ்ஸு போடாதது சமம். ஏன், அந்த உறுப்புகள் பிதுங்கிட்டு தெரியணும். அதாவது அந்த ட்ரெஸ்ஸை வந்து அவங்க கேட்டால் உடல் மறைச்சிருக்கேன், ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன். இப்போ புர்கா கூட எப்படி வந்துருச்சு, டைட்டான புர்கா வந்துருச்சு. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, புர்கா நான் போட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த தாட் என்ன, என்னுடைய உடல் வந்து அடுத்தவனை ஆச்சரியப்படுத்தணும், அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். உடலுங்கிறது அதில் வந்து வெளிப்படை, அது வெளிப்படுத்துவதற்கோ அதை வந்து பெருமைக்கு அடிப்பதற்கோ கிடையாது. ஆனால் அந்த உடலை வந்து இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பாடி பில்டர் ஆகிட்டான்னு வச்சுக்கிங்க, அவன் வந்து அவன் மேலே ஃபரில் என்ன அப்படின்னா அவன் பாடி பில்டர் ஆகிட்டானா ஆம்ஸு தனியாக அப்படி தெரியும். அவனை வந்து சட்டை உரிச்சி தான் இதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல புடச்சிட்டு நிற்கும், இந்த இப்படி கை இப்படி பண்ணணும், அப்படி பேக்கில் போகும், இடுப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒட்டி இருக்கும், செஸ்ட்டு இப்படி அந்த வி மாதிரி அந்த ஷேப் அப்படியே இருக்கும். அதுலேயும் அவன் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கலில் கட்டி வந்த மாதிரி இப்படி நடப்பாங்க. என்ன, அந்த பைல்ஸ் வந்த மாதிரி இப்படி நடப்பாங்க. அப்பப்போ வந்து நெஞ்சு இருக்கான்னு செக் பண்ணுவாங்க, இருக்கா போயிருச்சா எப்போ இப்படி பிடிச்சிட்டே இருப்பான். இந்த பாடி பில்டில் வந்து பூஸ்ட் ஆகி ஏன்னா அந்த ஒரு காலத்தில் பாடி பில்டிங் வந்து இப்படி கிடையாது, லீன் பாடி தான் ப்ரூஸ்லி இருந்தாங்க, அந்த மாதிரி அதுதான் பாடி பில்டிங், அவ்வளோதான். அந்த பழைய காலத்து பாடி பில்டிங் ஷோலாம் எடுத்து பாருங்கள், இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் இப்படி தான் இருப்பாங்க. உலக ஆணழகன்லேருந்து எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டீராய்டு அதெல்லாம் போட்டு அந்த அந்த மசில் பவர் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் வந்து பல்காக தெரிகிறது தான் இது அப்படின்ட்டு. அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தக்குவா இல்லாத சரி. ஆணும் வந்து இவன் எதுக்கு ட்ரெஸ் இப்படி போடுறான், நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆன்லைனில் போய் பாருங்கள், நிறைய வீலாக்ஸ்லாம் இருக்கும். அதாவது ரோட்டில் ஒருத்தன் நடந்து போயிட்டுருப்பான், டக்குன்ட்டு அவன் பனியனை வந்து இப்படி ஒருத்தன் கழட்டிட்டு போவான். உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிற பெண்கள் வாவ் அப்படிம்பாங்க. இது வந்து அது காட்டுறது. அப்படியே எல்லாம் பெண்கள் வந்து கூட ஒரு பாய் ஃப்ரெண்டை வச்சுருப்பா, அவள் கூட போகும்போது இவனை வாயை திறந்து பார்ப்பான். இது இல்லை என்ன, இதெல்லாம் திமிரு. இது வந்து ஆணும் பண்ணுறான் இந்த திமிரு, பெண்ணும் பண்ணுறான் இந்த திமிரு. இதனால் இது சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இந்த தக்குவா கடைப்பிடிக்காதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்புறம் வந்து ஒரு ட்ரெண்டு செட் பண்ணுறாங்க. ஆணுடைய உடம்புனா இப்படி தான் இருக்கணும், பெண்ணுடைய உடம்புனா இப்படி தான் இருக்கணும். அதனால் என்ன பண்ணுறாங்க, பாடி ஷேமிங் பண்ணுறாங்க. ஒரு பெண்ணு குண்டாக இருந்துட்டால் போதும், காலேஜில் எல்லாருமே ஒல்லியாக இருந்தாங்கன்னா, இவ குண்டாக இருந்தானா அவளுக்கு மேலே மரபணு பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ நோய் இருக்கலாம், தைராய்டு இருக்கலாம். அதனால் வந்து நிறைய சில பேர் வந்து இயல்பாகவே ஒல்லியாக இருப்பாங்க, சில பேர் வந்து என்ன பண்ணாலும் சும்மா லைட்டாக சாப்பிட்டா கூட அவங்க வந்து பல்காக தான் தெரிவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடி ஷேமிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து தக்குவா இல்லாத, இது காலி பண்ணி விட்ரும். நமக்கு தெரியாது இதெல்லாம் பாவம் போகுன்ட்டு. பார்த்தோன்னே என்ன ரொம்ப குண்டாயிட்ட, சரி குண்டாயிட்டேன் எனக்கே தெரியுது, டெய்லி கண்ணாடி நான் தானே பார்க்குறேன், நீ பார்க்குறேன். அப்போ நீ என்னத்தை போய் வெரிஃபை பண்ணுவோம், வந்தவொடனே எனக்கு செக் பண்ணி சொல்ல வேண்டியது என்ன, அடுத்தவொன்னே வந்தேன் ஒல்லியாக இருந்துட்டானா போதும், அல்லது ஒரு ஷேப்பில் இருந்துட்டானா போதும், உடனே அடுத்தவனைங்களாம் ஓட்டுறது, குண்டாக இருக்கா. இது டிப்ரெஷன் ஆகி இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக மாறிடுது. எது ஒல்லியாக இருக்கிறது ஓட்டா உடனே. அப்போ எடுத்து போனேன் உமர் சீரீஸில் உமர் இப்படி அந்த காலத்து கான்செப்ட் வேறு. அங்கே வந்து அரபுகளில் வந்து ஒருத்தர் குண்டாக இருந்தார்னா அது பெரிய ஆச்சரியம், ஏன்னா அவர் வந்து சுத்தமாக எந்த வேலையும் செய்யலைன்னு அர்த்தம். ஆனால் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய உலகம் வந்து அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து உட்காந்து தான் வேலை செய்யணுன்ட்டு சில வேலைகள் இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியும், படிக்கிறாரு, ஒரு எழுத்தாளர் இருக்கிறாரு, ஒரு ஆசிரியர் இருக்கார், அப்புறம் கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறாங்க,
அவங்களுக்கெல்லாம் வந்து உட்காந்து தான் வேலை செய்யணுன்ட்டு இருக்குது. அப்போ உங்களுக்கு உங்கள் தொழில் அப்படி அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸை வச்சுட்டு பண்ணக்கூடிய அட்ராசிட்டி. ட்ரெஸ்ஸு வந்து என்ன, அது உடம்பு ஷோ பண்ணுறதுக்குன்னு கிடையாது. ஒருத்தன் ஜிம்முக்கு மட்டும் போய்ட்டு லூஸ் ஷர்ட் ஒருத்தன் போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆஃப் ஹேண்டும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும், இது வரைக்கும் ஏறி இருக்கும் ஆஃப் ஹேண்டு. புரியுதா? இப்போ சல்மான் கான் கொஞ்சம் தொப்பா போட்டார். இப்போ வந்து சல்மான் கான் லூஸ் ஷர்ட் போட்டு சுற்றுறான். ஏன் அப்படின்னா பனியன் போட்டு 2-3 இடத்துல வந்து அது பயங்கர என்ன அது வைரல் ஆயிடுச்சு. என்ன சல்மான் கான் தொப்பை போட்டான் அப்படி இப்படின்ட்டு. அப்போ இதை புரிஞ்சுக்கணும். ஆடை விஷயத்தில் நம்ம எதுலேயுமே பெருமை அடிக்கக்கூடாது, நம்முடைய உடலை வச்சு பெருமை அடிக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, இது உன்னை விட நான் சிறந்தவன் அப்படிங்கிற அந்த ஃபிலாசபியில் வந்து இது ஃபிட் ஆயிரும். இது வந்து இப்லீஸுடைய அந்த தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, உன்னை விட நான் வந்து இதில் வந்து நான் சிறப்பாக இருக்கேன். எந்த சிறப்பு இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், அவனதான் தவிர அதை வச்சுட்டு மற்றவனை வந்து மட்டம் தட்டக்கூடாது. உதாரணத்துக்கு ஒருத்தர் கல்வியில் சிறந்தவராக இருந்தார்னா உனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறத சொல்லிவிட்டு நம்ம பெருமை அடிக்கலாமா? அடிக்கக்கூடாது. இப்போ இதுதான் கான்செப்டு. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், மொதல் ட்ரெஸ்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணி தக்குவாங்கிற ட்ரெஸ். இந்த பெண்கள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தக்குவாங்கிற ட்ரெஸ்ஸு அவங்க கேர் பண்ணவே மாட்டாங்க. சில பெண்கள் பார்க்கணும், அந்நிய ஆண்கள் வருவாங்க, அதாவது முக்காடு போட மாட்டாங்க, ட்ரெஸ்ஸே வந்து கொடூரமாக இருக்கும். வீட்டில் யார் வந்தாலும் சரி, முஸ்லீம் ஒருத்தன் வந்தால் அவன் முன்னாடி உடனே டக்குன்னு எடுத்து இதை போட்டுக்குவாங்க, அப்படி பண்ணுவாங்க. ஆனால் ஒன்றும் இல்லை, அதான் பர்மனெண்ட்டாக இருக்க வேண்டிய அவங்களுடைய தோற்றம் என்னென்னா, அல்லாஹ் 2 ஹிஜாப் சொல்கிறான். ஒன்று வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய ஹிஜாபு, வெளியே இருக்க வேண்டிய ஹிஜாப். வீட்டுக்குள்ளே என்ன, முகம் கை தெரியணும், அவ்வளோதான். மற்ற விஷயங்கள்லாம் மூடி தான் இருக்கணும். வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஹிஜாபு அது வந்து இன்னும் ஒரு படி மேலே இருக்கணும். அது வந்து டோட்டலாக அந்த உடம்பையே பேக் பண்ணுற மாதிரி தெரியணும். அது முகத்தை மறைக்கிறது சிறப்பு. சரியா? இது அல்லாவின் சான்றுகளில் ஒரு சான்றாகும். இதன் மூலம் மக்கள் நல்லுணர்வு பெறக்கூடும். இப்போ அந்த ட்ரெஸ்ஸு விஷயம் அல்லாஹ் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, இது பெரிய விஷயம். இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் இந்த சொசைட்டியில், அதான் சொல்கிறேன்ல, இஸ்லாமுங்கிறது மதம் கிடையாது, அது வந்து மார்க்கம். இது வந்து சமூக கட்டமைப்பை பேசுது. ஆண் ஒரு உலகத்தில் எப்படி இருக்கணும், பெண் ஒரு உலகத்தில் எப்படி இருக்கணும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கணும். இப்போ இதை வந்து இப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லையா, நிறைய போனீங்கன்னா இப்போ இந்த அறிஞர்கள்ங்கிற பேரில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து ட்ரெஸ் வந்து இப்படி தான் இருக்கணும், நீ யார் சொல்கிறதுக்கு, நான் யார் சொல்கிறேன். ஆனால் குரான் வந்து அல்லாஹ் சொல்லுவான், ட்ரெஸ்ஸிங்கு உங்களுக்கு வந்து ட்ரெஸ் கோடு வந்து அல்லாஹ் சொல்லுவான். இது வந்து சொசைட்டியில் தீங்கு விளைவிக்காத ஒரு பேட்டர்ன். இது மாதிரி இருக்கணும். எல்லாத்த விட டாப் எது, இறையச்சம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது, ஆதமின் மக்களே, எவ்வாறு ஷைத்தான் உங்கள் தாய் தந்தையரை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினானோ, மேலும் அவர்களுடைய வெட்கஸ்தலங்கள் பரஸ்பரம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய ஆடைகளை களைந்தானோ, அவ்வாறு மீண்டும் உங்களை அவன் குழப்பத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஆதமின் மக்களே, எவ்வாறு ஷைத்தான் உங்கள் தாய் தந்தையரை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினான். சொர்க்கத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது அல்லது சொர்க்கத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக ஷைத்தான் வந்து என்ன பண்ணான், ஆதம் நபியையும் அவங்களுடைய மனைவியும் வந்து வெளியேற்றினான், ஏமாற்றி சொர்க்கத்தில் அவங்க ஏற்றினான். மேலும் அவர்களுடைய வெட்கஸ்தலங்களை பரஸ்பரம் வெளிப்படுத்த விட வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய ஆடைகளை களைந்தானோ, அவ்வாறு மீண்டும் உங்களை அவன் குழப்பத்தில் ஆழ்த்திட வேண்டாம். அப்போது ஷைத்தானுடைய வலிமையான ஆயுதங்களில் ஒரு ஆயுதம் எது, நிர்வாணம் அப்படிங்கிறது. மனித சீரழிவில் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிப்பது என்னது, வெட்கம் கெட்டு வாழ்வது. அப்போ அந்த வெட்கம் இல்லாமல் போயிருச்சு அப்படின்னா அது வந்து பயங்கரமான பிரச்சனை. இந்த நாகரிகம்ங்கிற பேரில் என்ன எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த இப்லீஸுடைய இந்த ஃபிலாசபியை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. படித்தவர்கள், சிந்தனையாளர்கள், இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, மனிதன் வந்து நிர்வாணமாக வாழ்கிறது தான் சரி. அவங்க அப்படி மூளை செலவு பண்ணுறாங்க. வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா நியூட் கிளப்ஸ் இருக்குது, என்ன அது எல்லாமே கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிர்வாணத்துடைய அந்த பல்வேறு வடிவங்கள் இப்லீஸுனால் இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டமைக்கப்படுது. உதாரணத்துக்கு அந்த ஃபேஷனுங்கிற பேரில் நிர்வாணம் வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணப்படுது. இப்போ ஃபேஷன் டிவின்னு ஒன்று இருக்குது, அதில் பாருங்கள், அதில் ட்ரெஸ்ஸஸ் வந்து அவங்க ஃபுல்லாக அவங்க போகிறோம், அதில் ட்ரெஸ்ஸு வந்து உடலை மறைக்கக்கூடிய விஷயங்களே அதில் இருக்காது, சும்மா பேருக்கு ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த குடும்ப பெண்கள், காலேஜுக்கு போகிற பெண்கள், இவங்கெல்லாம் வந்து யாரை ஃபாலோ பண்ணுறாங்க, சீரியல் நடிகை, சினிமா நடிகை, இவங்கள தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அது சீரியல் ஏன் அவங்க இந்த நாடகங்கள் இதெல்லாம் வந்து எதுக்கு வருது அப்படின்னா, அதில் காட்டப்படுற வீடுகள், அதில் காட்டப்படுற அந்த பெண்களுடைய மேக்கப்புகள்,
இது வந்து டே டு டே லைஃப்பில் இப்படி தான் நீங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து அவங்க செட் பண்ணுறாங்க. அதைத்தான் பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே சரி ஓகே, இவங்க சினிமா நடிகைகளை இவங்கள ஃபாலோ பண்ணுறாங்களா, இவங்க யாரை ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த நடிகைகள் செலிப்ரிட்டிகள் இவங்கெல்லாம் வந்து டிசைனர்களை ஃபாலோ பண்ணுறாங்க. பெரிய பெரிய டிசைனர் இருப்பான், ஆர்மானி, ஜார்ஜியோ ஆர்மானி, அவன் பெரிய பெரிய டிசைனர் இருப்பான். அந்த டிசைனரு யாரோட கான்டாக்ட் இருப்பான், அவன் டைரக்ட்டு சாட்டனிஸ்ட்டு அந்த குரூப்போடு அவங்க வந்து கான்டாக்டில் இருப்பான். அவனுடைய அந்த ஃபேஷன் ஒரு டிசைனர் வந்து அப்படி அந்த டிசைனர் ட்ரெஸ்ஸு அவன் வந்து போட்டுட்டா அப்படின்னா அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கோ அல்லது ஒரு அவார்டு எதுக்கோ ஒன்று போகிறான்னா, இந்த டிசைனரோடைய ட்ரெஸ்ஸு போட்டு போகிறான்னா அந்த நடிகை பெரிய பெருமையாக நினைப்போம். நம்ம எல்லோரும் என்ன நினைப்பாங்க, ஐஸ்வர்யா என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான். ஆனால் நடிகைகளுக்குள்ளே என்ன சண்டை ஓடிட்டுருக்குன்னா, இதில் வந்து இந்த டிசைனருடைய ட்ரெஸ்ஸை நான் போட்டிருக்கேன். அப்போ அந்த டிசைனுங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து வெளிப்படுத்துறது தான் அதிகமாக இருக்கும். அவங்க போட்டிருப்பாங்க நடிகைகள் இவங்க எல்லாமே. ஆனால் இது வந்து இந்த எக்ஸாம்பிள் செட் ஆயிரும். நம்ம அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டாமை புடவை வரும், மார்க்கெட் பிஸ்னஸில் போனீங்கன்னா நாட்டாமை புடவை, குஷ்பு கட்டின புடவை, இல்லை சின்ன தம்பியில் இவ போட்ட புடவை, அது ராசுகுட்டியில் வந்து அவ போட்ட புடவை, இப்படி தான் பிஸ்னஸ் நடந்தது. இப்போ அடுத்து மாற்றி இப்போ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, எல்லாமே அந்த கல்ச்சர் வந்து எங்கேருந்து பில்ட் ஆகுது. இன்றைக்கி வந்து வெறும் ஹாஃப் டவுசர் போட்டுட்டு கோயம்புத்தூரில் பெண்களை பார்க்க முடியுது, நம்முடைய தமிழ் பெண்களை பார்க்க முடியுது. இயல்பாக இருக்க கூத்து என்ன தெரியுமா, அப்போ கூட வர்றாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹதீஸ் கூட இருக்குது. அது வந்து ரசூல்லா சொல்லுவாங்க, ஒரு பெண் வந்து 4 பேர் நரகத்துக்கு போகிறதுக்கு காரணமாக இருக்கா. ஒன்று தன்னுடைய தந்தை, ஏன்னா அவன் ட்ரெஸ்ஸு விஷயத்தில் கண்டிக்கலை. 2வது சகோதரன், அவனும் பார்த்துட்டு பார்க்காம இருந்தான். 3வது கணவன், அவனும் பார்க்காம இருந்தான். 4வது பையன், தன் தாய் வந்து எப்படி ட்ரெஸ்ஸு போடுறா அதை பற்றி அவன் கேர் பண்ணவே இல்லை. ஏன்னா இது வந்து ஆண்களுடைய பொறுப்பு, அந்த வீட்டில் வந்து ஹிஜாப் வந்து ஃபாலோ பண்ணப்படுதா இல்லையாங்கிறது. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது, நம்ம மானிட்டர் பண்ண முடியுமா கேட்டால், ஆணாதிக்க சமூகம்பா, அதும்பா இதும்பா. இன்றைக்கி போய்ட்டு டிபேட் ஷோவில் நீயா நான்லாம் உட்காந்துட்டோம்னா நாரி போயிடும். இப்போ புர்கா விஷயம் வந்து பாருங்கள், ஈரானில் வந்து மோரல் போலீஸுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஹிஜாப் இல்லாத பெண்கள், தலையை மறைக்காத பெண்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட தண்டனை இருக்குது, பனிஷ்மெண்ட் இருக்குது, அல்லது ஏதோ ஃபைன் இருக்குது, ஏதோ ஒன்று. அது ஒரு இஷ்யூ ஆச்சுன்னொன்னு எல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸை அவுத்து விட்டுட்டு அங்கங்கே போய் உட்காடுறது, அது ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது. இப்போ இவங்களெல்லாம் எங்கேருந்து மூளைச்சலவை ஆகிட்டு இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டே இருப்பாங்க. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டிஸு, யூடியூப்பில் இருக்கிறவங்க, ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த உடம்பை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் இப்லீஸுடைய பிளானிங்கை பற்றி அல்லாஹ் இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறான். நல்லா பார்த்துக்கோ, உங்கள் அப்பா அம்மாவை வந்து எப்படி சொர்க்கத்துலேருந்து வெளியேற்றினா ட்ரெஸ் அவுத்துறது அவன் எப்படி பண்ணானோ அதே வேலை உங்கள்கிட்டையும் பண்ணுவான். உங்களை அவன் குழப்பத்தில் ஆழ்த்திட வேண்டாம். இப்போ இப்லீஸ் யாராவது பெண்ணுக்கு வந்து இப்போ டைரெக்டாக வந்து ட்ரெஸ்ஸை வந்து இப்படி போடு அப்படி போடணும்னு சொல்லிட்டு இருக்கிறான், டைரெக்டாக சொல்கிறதில்ல. அப்போ புரியுதா இல்லையா, அவனை ஒரு நெட்வொர்க் வச்சுருக்கான். இப்லீஸுடைய நெட்வொர்க் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கணும். அதாவது கன்சியூமர் ஒரு காமன் மேன் இங்கே இருக்கான், அங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்சரு, அதுக்கப்புறம் வந்து நடிகைகள், அதுக்கப்புறம் வந்து டிசைனர்கள், அங்கேருந்து இப்லீஸ்லேருந்து அப்படியே வருது. ஏன்னா அந்த டிசைனர்களுக்குள்ளே போட்டி இருக்கும், எந்த டிசைனர் உலகின் சிறந்த டிசைனர்ன்ட்டு. அப்போ யார் வந்து சேட்டனிஸ்டாக இருக்கானோ, யார் வந்து அந்த சாத்தானுக்கு வந்து வழிபடக்கூடியவனாக இருக்கிறானோ அந்த டிசைனருக்கு தான் பேர் இருக்கும். புரியுதா? அப்போது இதில் வந்து நிர்வாணத்தில் பலவேறு வடிவங்கள் இருக்குது. ஃபேஷனுங்கிற பேரில், இன்ஃப்ளூயன்ஸுங்கிற பேரில், இதெல்லாம் வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். நம்முடைய பெண்களை வந்து நாம் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்முடைய பெண்கள் எப்படி ஆடை அணிகிறாங்க, நம்ம மனைவிகள் எப்படி ஆடை அணிகிறாங்க, நம்ம குழந்தைகள் எப்படி ஆடை அணிகிறாங்கிறது நாம் பார்க்கணும். இது நம்முடைய பொறுப்பு. இதில் இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, இந்த பெண்களுடைய வீக்னஸ் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, தன்னுடைய உடல் வெளிப்படுறது ஒரு பெண்ணுக்கு வந்து இயல்பில் அவங்க ஃபித்ரத்தில் இருக்கும்போது அந்த தக்குவா என்ன பண்ணும் அப்படின்னா, உடம்பு தெரியுதே அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சி வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். இது என்ன பண்ணுவாங்க, இப்போ நாம் இருக்கக்கூடிய சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக இருக்குது, அவங்க வந்து ஜாக்கெட் போடக்கூடிய சமூகமாக இருக்குது. ஜாக்கெட்டுங்கிறது என்ன, ஆஃப் ஹேண்டோட, அதுவும் டைட்டாக போட்டு வச்சுருப்பாங்க, முதுகு ஃபுல்லாக தெரியும்.
இப்படி இருக்கக்கூடிய பெண்கள் இப்போ ஜாக்கெட் வந்து ஒரு காலர் வச்சு இப்படி சட்டை மாதிரி, இப்போ சோனியா காந்திலாம் போட்டிருப்பாங்க. சோனியா காந்தி இந்த மாதிரி கொஞ்சம் சில பேர் வந்து ரேராக ஜாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஹேண்டு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து போட்டுட்டு சுற்றலாமில்ல. முஸ்லீம்கள் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணும், போட மாட்டாங்க. முஸ்லீம்களுடைய ஜாக்கெட் எப்படி இருக்குது? பக்கத்து வீட்டுக்கார, அதாவது இவங்க தண்ணி பிடிக்க போனால் அந்த குடம் அந்த தெருவில் போனால் இவங்க வித்தியாசமாக தெரியக்கூடாது. அதே ட்ரெஸ்ஸில் தான் அவங்க போவாங்க. அவங்களோட ஏன்னா அவங்க உங்களுக்கு ஒரு மாதிரியாக வேர்டாக பார்ப்பாங்க. அதனால் இவங்க என்ன நினைக்கிறது, அவுத்து போட்டு அவங்களோட மெர்ஜ் ஆகுது. அவங்களுக்கு வழிகாட்டுதல் இல்லை. அவங்களுக்கு வந்து வேதத்தை வந்து இல்லை, வேதத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் கோடு சொல்லப்படல. அதனால் அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஓகே, அவங்கள நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. அவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணணுன்னு கம்பல்சரி பண்ணுவாங்க. ஆனால் அடுத்தவங்க அதான் சொல்கிறோம்ல, எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுறவங்க தான் மைண்டு. அப்போ இதை ஃபாலோ பண்ணக்கூடாது. இதுதான் வந்து இப்லீஸ் வந்து பண்ணக்கூடியது. அப்போ இதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸு வெளிப்படுற அந்த வெக்கம் வந்து தொடர்ச்சி அந்த ஜாக்கெட்டை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஆஃப் ஹேண்டு உங்களுக்கு வெக்கம் வந்து இல்லாமல் போயிடும். ஆனால் ஆண் வந்து அப்படிப்பட்டவனா கிடையாது. அவன் வந்து அதை கவனிப்பான். அவன் வந்து அந்த பெண்ணுடைய அந்த நிர்வாணத்தை வந்து அவன் வந்து கண்டிப்பாக அவனுடைய கவனத்தை திசை திருப்பும். இந்த நீயா நானா ஷோவில் கூட ஒரு பெண் வந்து சொல்லுவாங்க, அதாவது நான் எந்த ஆணுடைய உள்ளத்திலும் சலனத்தை ஏற்படுத்த நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் அல்லாத பெண் சொல்லுவாங்க. இதுதான் பியூட்டியை, புரியுதுங்களா? அப்போது இது வந்து ஆணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். இது சமூகத்தை வந்து டேமேஜ் பண்ணும். இது வந்து சமூகத்தில் மிகப்பெரிய இது பண்ணும். இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதனால தான் அல்லாஹ் வந்து இதை ரொம்ப கவனமாக இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் அவர்களை பார்க்க முடியாத இடத்தில் இருந்து கொண்டு அவனும் அவனுடைய நண்பர்களும் உங்களை வெகு கவனமாக பார்க்கிறார்கள். நிச்சயமாக இறை நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு இந்த ஷைத்தான்களை பாதுகாவலர்களாய் நாம் ஆக்கியுள்ளோம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்போது இப்லீஸ் இந்த மாதிரி பிளான் பண்ணுறான், அது பண்ணுறான், இது பண்ணுறான்னா சரி எங்கே இருக்கான், அவன் தான் கண்ணுக்கே தெரியலையே அப்படின்னு. அப்போ அல்லாஹ் தான் சொல்கிறான், நீங்கள் அவர்களை பார்க்க முடியாத இடத்தில் இருந்து அவனும் அவனுடைய நண்பர்களும் உங்களை வெகு கவனமாக பார்க்கிறார்கள். அவங்க அப்சர்வ் பண்ணிருக்காங்கப்பா. சொசைட்டியை வந்து டெய்லி வராங்க, மானிட்டர் பண்ணுறாங்க, எப்படி போயிட்டுருக்குது, நீங்கள் படிப்படியாக நாசமாக போயிட்டுருக்கீங்களா? நீங்கள் நினச்சி பாருங்கள், சினிமாவுடைய வந்து 50s இருந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருந்துச்சு, 60s எப்படி இருந்துச்சு, 70s எப்படி இருந்துச்சு, 80s எப்படி இருந்துச்சு, இப்போ இன்றைக்கி நிலவரம் என்ன? அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நடிகைகளில் வந்து மெயின் ரோலில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த பெரிய நடிகை சாவித்திரி இருப்பாங்க, இவங்க இருப்பாங்க, அவங்களுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்ச்சி நடிகைகள் தனியாக அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க. அவங்களோட இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கவர்ச்சி நடிகைகள்ங்கிற ஒரு கான்செப்டே அழிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா இந்த நடிகை ஈக்குவலுக்கு அந்த நடிகையினால் ஈடு கொடுக்க முடியாது. அடுத்து ப்ளூ ஃபிலிம் தான் எடுக்கணும். கவர்ச்சி நடிகை வந்து தனியாக போட்டால் அப்படி ஆயிரும். ஏன்னா இவங்களே அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து நடிக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த நடிகைகளுடைய லட்சணம் பார்த்திங்கன்னா இது எப்படி நமக்கு தெரியும்? போஸ்டரை பாருங்கள், ரோட்டில் போய் பாருங்கள், என்ன சொசைட்டியில் என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியலையா? நம்ம தான் வந்து எங்கே விதத்து நடக்குது, எங்கே முஸ்லீம்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். டோட்டலாக இப்லீஸ் நமக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகள் பண்ணுறான், என்ன நடக்குது, குரான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதெல்லாம் நாம் வந்து அப்சர்வ் பண்ணுறதே இல்லை. நம்முடைய குழந்தைகள் அதை பார்த்துட்டு தான் போகிறாங்க. நீங்கள் பார்க்கல, நீங்கள் வேணால் தாடி பெருசு வச்சுருக்கலாம், நீங்கள் வேணால் ஜுப்பா போட்டிருக்கலாம், நீங்கள் வேணால் முகத்தை திருப்பிட்டு போகலாம். ஆனால் போர்டு பெருசாக இருக்குது, அதை பார்த்துட்டு தான் போவாங்க. அப்போ அது அல்லாஹ் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த இடத்துல அதாவது நீங்கள் அவர்களை பார்ப்பதில்லை, அவர்கள் உங்களை பார்க்கிறார். அப்போது பாதுகாப்பாக இருக்கணும். அப்போ என்ன விஷயம், சரி ஓகே, அப்போ அல்லாஹ் சரி இப்லீஸ் நமக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணக்கூடாது, அப்போனா என்ன பண்ணணும்? இப்லீஸுடைய சூழ்ச்சியிலிருந்து நான் தப்பிக்கணும். சிம்பிள் என்ன, அல்லாஹ் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ த குரான், அவ்வளோதான். நீங்கள் இப்லீஸுடைய அவன் என்ன சூழ்ச்சி வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், அவன் நம்மளை விட்டு கலாய்ப்பான், புரியுதுங்களா? நேற்று வரைக்கும் உடம்பு தெரிகிற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு காலேஜுக்கு போன ஒரு பொண்ணு திடீர்னு உடம்பை மறைக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனால் அந்த காலேஜே அந்த பொண்ணை கலாய்க்கும். தொழுவாத ஒரு ஆண் திடீர்னு தொழுகை ஆரம்பித்தா அவனுடைய நண்பர்கள் அவனை கலாய்ப்பார்கள். சிகரெட்டு குடிச்சிட்டு இருந்தால் ஒருத்தன் திடீர்னு சிகரெட்டை கைவிட்டால் அவன் ஃப்ரெண்டுங்க கலாய்ப்பாங்க. நேற்று வரைக்கும் எங்கள் கூட தான் குடிச்சிட்டு இருந்தா, திடீர்னு நீ யோகியன் ஆயிட்டியா, இது மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? இப்போ இவங்களோட இவங்க எல்லாருமே சைத்தான் தான், புரியுதா? குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் எப்போவுமே வந்து இந்த ஆடையை வந்து திறந்துச்சுன்னு வச்சுங்க. அதே மாதிரி அந்த சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க.
இந்த சில சைத்தான்கள் வந்து யூடியூப்பில் இருக்கும். அவன் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவியாக வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி அப்படியே வீலாக் போடுவாங்க. அவங்க எல்லாம் பாருங்கள் யூடியூப்பில் சம்பாதிச்சிருவாங்க, பூம் ஆயிடுவாங்க அவங்க எல்லாருமே. அது ஒருத்தன் சொல்கிறான், ஒரு யூடியூபர் அவன் சொல்கிறான், நான் வந்து வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன், நான் வந்து ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், எனக்கு இப்படி சம்பளம் கம்மியாக தான் இருந்துச்சு, அது இது. திடீர்னு ஒரு நாள் பார்க்குறேன் யூடியூப் தன்னுடைய பேஜில் வந்து நல்ல கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோட்டோ போட்டாங்க. அன்னிலேருந்து எனக்கு வந்து வியூ ஏறிச்சு. யூடியூப் வந்து எல்லாருக்கும் மெயில் அனுப்பும், அந்த இதில் கிரியேட்டர் ஆஃப் த மந்த்து அப்படின்னு என்னமோன்னு போட்டான். என்னடா அப்படி கிரியேட் பண்ணி விட்டா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. வெறும் இந்த லோஷனை தடவுறது, ஹேர் கலர் பண்ண வேண்டியது, சென்ட் அடிச்சிக்க வேண்டியது, அதான் இந்த ட்ரெஸ் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு சுத்த வேண்டியது, இந்த கருமத்தை பண்ணான். இப்போ என்ன ஆகி போச்சு, யூடியூப் இப்படி தூக்கி விட்டுருச்சா, அடுத்தது அவன் பொண்டாட்டி நிக்காபெலாம் போட்டிருந்தா அதையும் உருவ வச்சிட்டான். ஃபேஸ் ரிவீலிங் வீடியோ, அதான் என் மனைவியின் முகத்தை காட்டக்கூடிய வீடியோ. எப்படி சூப்பராக இல்லை? அது ஒரு வியூ லட்சக்கணக்கான போகுது. முதல் முறையாக என் மனைவி காட்டுறான். அவள் என்ன பண்ணிட்டா, படிப்படியாக வந்து நைட்டிக்கு வந்துட்டான். இதுதான் தக்குவா, வண்டவாளம், அவ்வளோதான். புரியுதா? ஏன்னா அப்பா வந்து யாராவது ஒருத்தன் தப்லீக் ஜமாத்தில் இருந்திருப்பான், என்ன ட்ரெஸ்ஸை சொல்லி போட்டு தான் அவனுண்டு கண்ட்ரோல் பண்ணியிருப்பான். ஆனால் தக்குவா விஷயத்தில் அவங்களுக்கு டியூனிங், அவங்களுக்கு வந்து அந்த கல்ச்சர் வந்து அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, புருஷன் வீட்டுக்கு போனோடனே அவுத்து போட்டு பர்மிஷன். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போது எல்லாம் ஹிட் ஆகிற யூடியூப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டி, அதுவும் முஸ்லீமாக இருந்தால் அது வந்து வேறு லெவலில் பூமாகலாம். இங்கே ஒன்றும் இல்லை, சும்மா கழுவுறது, பேல்றது, திங்கிறது, என்ன கருமத்தை வேணால் போடுங்க, அது வியூ வாங்கிக்கிட்டே இருக்கும், காட்டிக்கிட்டே இருக்கும். என் வீடு இது பாத்ரூம் டூரு, இது பெட்ரூம் டூரு, இது என்ன இளவுலாம் நடந்துகிட்ருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து யாருடைய ஸ்ட்ராட்டஜி, இது பின்னாடி யார் இருக்கிறா, இது எப்படி பூம் ஆகுறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இதுதான். முஸ்லீம்கள் அதை பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் இருந்து அவங்கள டிஃபெண்ட் பண்ணுவாங்க. கீழே இன்னொருத்த முஸ்லீம் உடனே கமெண்ட் போடுவான், அல்லாஹ்வை பயந்துக்கொள், இவ்வாறு நீ உன்னுடைய மனைவியின் முகத்தை காட்டலாமா. கீழே போய் பாருங்கள், இந்த சேட்டனிஸ்ட் எல்லாம் வந்துடுவாங்க. வந்துட்டு ஏன் உனக்கு என்ன கேடு, நீ யார் அதை பேசுவதற்கு, உனக்கு என்ன உரிமை இருக்குது. இவன் ஒரு மூமினுங்கிற அடிப்படையில் ஒரு முஸ்லீம் வந்து நாசமாக போயிடக்கூடாதே, அதாவது ஒரு தவறு நடக்கும்போது சுட்டி காட்டணுமே, குறைஞ்சபட்சம் கையால் தடுக்க முடியலாம், வாயாலையாவது தடுக்கலாமே அப்படிங்கிற அக்கறையில் வந்து அவன் போடும்போது, நீ ஏன் இங்கே பார்க்குற, நீ போ வெளியே போ, அதுக்கு நாங்கள் இருக்கோம் ஆடியன்ஸு. இப்படி அதான் சொல்கிறேன்ல, இப்போ தான் தெரியுமா அந்த யூடியூபர், அவன் வந்து குழந்த பிறந்தது, இது நடந்தது, ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே எல்லா கருமத்தையும் பண்ணுற அட்ராசிட்டி வந்து அவன் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் திறமை கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ஒரு திறமையா, எவனும் ஆக்கி வச்சது தின்னு போட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டு பொண்டாட்டி கொண்டாந்து பேர் வைக்கிறது, குழந்தைய இது பண்ணுறது, அது பண்ணுறோம், இதெல்லாம் இதிலே டைம் வேஸ்ட் பண்ணுறது. பாதுகாப்பாக நாம் இருக்கிறதுனா என்ன, எப்படி நாம் பாதுகாத்து கொள்வது, அதான் இவனுங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறானு. ஒன்றும் கவலை வேண்டாம், குர்ஆன் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்க. குர்ஆன் எப்படி ட்ரெஸ் பண்ண சொல்லுது அது மாதிரி பண்ணுங்கள். குர்ஆன் எப்படி வந்து அந்நியர்களோட பழகிறத சொல்லுது அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அந்த குர்ஆன் விதிக்கக்கூடிய வரம்புகளை ஃபாலோ பண்ணுங்கள். ஷைத்தானும் அவர்களுடைய படையும் உங்களுக்கு எதிராக என்ன சூழ்ச்சி பண்ணாலும் அந்த சூழ்ச்சிகள் பலன் அளிக்காது. அல்லாஹ்வுடைய உதவி மட்டும்தான் இப்லீஸுடைய அந்த சூழ்ச்சியிலிருந்து நம்மளை காப்பாற்றும். இவங்களும் அதான் சொல்கிறான் பாருங்கள், அல்லாஹ் படிப்படியாக தான் அவன் அதை பண்ணுவான். அவன் வந்து ஒரே நேரத்தில் பண்ணல. அப்போ நான் சொல்கிற அந்த யூடியூபர் கூட ஒரே நாளில் பண்ணல. இல்லை, ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே பெண்ணே வரக்கூடாது அப்படின்னு வச்சுருந்தான். அதுக்கப்புறம் அவன் மனைவி வரலாம், ஆனால் ஹிஜாப் இருக்கணும், புர்கா இருக்கணும்னா. அப்போ புர்கா போய் கடைசியாக மாஸ்க் மாட்டிட்டு மாஸ்க்கை கழட்டினான், அடுத்தது புர்காவை கழட்டினான். புரியுதா? இதுக்கு மேலே இன்னும் கழட்டாமல் இருந்தானா சரி இப்லீஸு, சரியா? அவனை வந்து அவனை வந்து கூப்பிட்டு அவார்டெலாம் கொடுக்குறீங்க, பயங்கரமான ஒரு இன்ஃப்ளூயன்சரு, அப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி நாசமாக போச்சு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா உடனே அவர் இன்டர்வியூ கொடுத்து நான் இப்படி தான் நாசமாக போனேன், நீங்களும் இப்படியே நாசமாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவனு பயங்கரமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கவனமாக இருக்கணும். ஃபாலோ அல்லாஹ்வுடைய ரசூல், அவ்வளோதான், சிம்பிள். இதை தாண்டி நீங்கள் சமூகம் என்ன சொல்லுது கவலையே படாதீங்க. கேவலமாக சொல்லட்டும், திட்டட்டும், அதுதான் மறுமையில் நமக்கு வந்து பெரிய அமல்களாக கொண்டு போய் நிற்கும். இன்றைக்கி இந்த பேட் எக்ஸாம்பிள் சொசைட்டியில் அதே மாதிரி கல்யாண வீடுகள், இதுவும் சொல்லணும். கல்யாண வீடு பண்ணும், புர்கா அவருங்கோ, எல்லாம் பெண் சைத்தான், எல்லாம் முஸ்லீம் சைத்தான்.
எல்லாம் முஸ்லீம் செய்தான். என்னடா பிரச்சனை, என்ன 25 பவுன் அவள் போட்டிருக்கா, நீ என்னத்தை போட்டிருக்கா எனக்கு காட்டு, உன் ஸ்டேட்டஸ் என்ன என் ஸ்டேட்டஸ் என்னன்னு நான் பார்க்கணும். அப்போ அந்த அதான் சொல்கிறாங்க, இவங்க எவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க. இந்த அலங்காரம் வெளிப்படக்கூடாது பெண்களது. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கணவனை வந்து ஹராமில் போய் தள்ளுறது, கணவனை ஹராமில் சம்பாதிக்கிறான். ஏன் அந்த கல்யாண நாளில் இத்தனை பவுன் நான் போட்டிருக்கேன்னு காட்டணும். வீட்டில் அந்த அலங்காரம்லாம் இருக்காது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், கணவனுக்கு தான் அலங்காரம். ஆனால் இங்கே என்ன உல்ட்டா, எல்லாமே அப்படியே உல்ட்டாக நடக்கும். அப்போ அதான் சொல்கிறேன், இந்த சூழ்ச்சிகள்லாம் சைத்தான் பண்ணுறது. இது வந்து நீங்கள் பாருங்கள், ஏன்னா சொசைட்டியோடைய ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து இது செய்ய விடாது. இது கேட்குறது அவ்வளோ ஈஸி, ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் போட்டு ஒரு பெண்கள் வந்து அந்த படிக்கிறது அது அந்த 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 அவங்களுடைய அந்த கேங்கில் போய் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ப்ரெஷர் அவங்க போடுவாங்க. அவரும்பாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் கூட புர்கா முதல்கள்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு, ஐயோ இருந்துட்டு போய் வேலைப்பார் அப்படின்னு சொன்னோம்னா, நாங்கள் என்ன வேறு ஆளுங்களா கேட்டால் என்ன சொல்லுவீங்க, நாங்கள் நல்லா நம்ம ஆளுங்க தான் எல்லாம், நாங்கன்னா வேறு ஆளுங்களா, இன்னும் அடுத்தவங்க அந்நியர்கள் போல் நீங்கள் நினைக்கிறீங்களா, இப்படியெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அது பேசுகிற வாய் வேணால் உங்கள் சொந்தக்காரங்கள் தான் இருக்கும், ஆனால் அந்த சொல்லு ஷைத்தான் தான் அவங்கள இப்படி உதிக்க செஞ்சு உங்களை பேச வச்சுருக்கான். அதே மாதிரி என்னென்னா, அவங்க நிறுவனமாக சுற்றிட்டு இருக்காங்களா, அதை ஜஸ்டிஃபை பண்ணணும்ல. 4 பேர் வந்து இப்போ உதாரணத்துக்கு கல்யாண வீட்டுக்கு வரீங்க, ஒரு 30-40 பெண்கள் வந்து புர்கா இல்லாமல் சுற்றிட்டு இருக்குது. ஒரு 2 பெண்ணு வந்து புர்காவோடு இருக்குது, 3 பேர் இருக்குது. இப்போது இவங்களுக்கு வந்து அது இழிவு தானே. உடனே என்ன பண்ணுவேன், என் வேலையை அந்த பெண்ணை புர்காவை கழட்ட வச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. என் வால் அருந்துச்சு, எல்லா வாலும், பூனைக்கு எந்த வாளுக்குமே வால் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கான்செப்டில் அவங்க வந்துடுவாங்க. அவர்கள் ஏதேனும் மானக்கேடான செயலை செய்தால் இப்படித்தான் எங்கள் மூதாதையர்கள் வாழக் கண்டோம் என்றும் இவ்வாறு செய்யுமாறு அல்லாதான் எங்களுக்கு கட்டளையிட்டான் என்றும் கூறுகிறார்கள். நபியே நீர் கூறும், அல்லாஹ் மானக்கேடானவற்றை செய்யும்படி எப்போதும் கட்டளையிடுவதில்லை. எவற்றை குறித்து அவை அல்லாஹ் கூறியவைதானா இல்லையா என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களோ அந்த விஷயங்களையா அல்லாவின் மீது இட்டுக்கட்டி சொல்கிறீர்கள். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்போ குறைஷிகளை வந்து பார்த்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து காபா வந்து இப்படி தவாப் பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க கேட்டால் அவங்க ஒரே ஆன்சர் என்ன சொல்கிறாங்க, இப்படித்தான் எங்கள் மூதாதையர்கள் செய்கிறக்கணும், எங்கள் அப்பம் பாட்டேன் இப்படி தான் செஞ்சான், அதனால் நான் இப்படி இருக்கோம், இவ்வாறு செய்யுமாறு அல்லாஹ் தான் எங்களுக்கு கட்டளையிட்டான். எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ ஹஜ்ஜுக்கு வந்து அல்லாஹ் தானே செய்ய சொன்னான், அப்போ ஹஜ்ஜு இப்படி தான் செய்ய சொல்லியிருப்பான். இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது, எங்கள் அப்பம் பாட்டம் செய்கிறான்ல, அதான் அல்லாவும் சொல்லியிருப்பான். சிம்பிள். இதை வந்து நீங்கள் ஏன் அப்படி போட்டு புரிஞ்சிங்க. அப்போ அவங்க எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா, காபாவில் வந்து குறைஷிகள் அல்லாதவர்கள் தவாப் செய்யும்போது கண்டிப்பாக ட்ரெஸ் இருக்கக்கூடாது. அதாவது குறைஷிகள் அல்லாதவர்கள், நான் குறைஷி யாராவது ஒருத்தர் ஹரமுக்குள்ளே வந்துட்டார்னா ட்ரெஸ் இல்லாமல் தான் அவங்க தவாப் செய்யணும், விதியாக வச்சுருந்தாங்க. இதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டியதாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. அதே மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னா, குறைஷிகள் வீட்டுக்கு முதல்ல போகணும், போயிட்டு அவங்ககிட்ட நீங்கள் ட்ரெஸ்ஸு வாங்கணும். அது வாங்கிட்டு நீங்கள் அதை சுற்றிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி தவாப் செஞ்சுக்கணும் அப்படிங்க. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்படி வந்து நீங்கள் ஏன்டா இப்படி செய்கிறீங்கன்னு கேட்டால், இப்படி தான் எங்கள் முன்னோர்கள் செஞ்சாங்க. ஓகே, இது கரெக்டான ஆர்குமெண்ட். ரெண்டாவது என்ன சொல்கிறான், இவ்வாறு செய்யுமாறு அல்லாஹ் தான் எங்களுக்கு கட்டளையிட்டான். நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்கன்னா என்ன அர்த்தம், அல்லாஹ் தான் சொல்லியிருப்பான்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், அப்படியே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுங்க. முதல்ல அல்லாஹ் செஞ்சானான்னு கேளு, அதுக்கப்புறம் அதை முன்னோர் ஃபாலோ பண்ணானான்னு பாரு. ஃபஸ்ட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்படி அல்லாஹ் மானக்கேடானவற்றை செய்யும்படி எப்போதும் கட்டளையிடுவதில்லை. இது அல்லாஹ்வுடைய வழக்கமே கிடையாதுப்பா. இது எப்படி அல்லாஹ் வந்து இந்த மாதிரி மானக்கேடான விஷயங்களை வந்து அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிப்பான். எவற்றை குறித்து நீங்கள் அறிய மாட்டீர்களோ அந்த விஷயங்களையே அல்லாஹ்வின் மீது ஏற்றி சொல்கிறீர்கள். நான் என்ன சொல்கிறேன், நான் என்ன முடிவு பண்ணேன், நான் என்ன உத்தரவு போடுறேங்கிறது உங்களுக்கு அறியறதுக்கு சோர்ஸ் இருக்கா? நபியுடைய அந்த போதனை இருக்கணும், அல்லது ஏதோ ஒரு வேதம் இருக்கணும். அப்போ அந்த 2 ரிட்டன் ஃபார்மேட்டு இல்லைன்னா, அதாவது 2 சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீ எதையுமே பேசக்கூடாது. அதுவும் சொசைட்டியில் எவ்வளோ நாளாக இருக்குது, அது வந்து எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து ஆதாரமாக ஆயிராது. இது வந்து உன்னுடைய இது உன்னுடைய கற்பனை. அப்போ அதுக்கு பேர் என்ன, கற்பனை, ஊகம். அது ஒருவேளை எங்கள் அப்பாவே செய்கிறாருன்னா
எங்கள் அப்பா செஞ்சாருன்னா கண்டிப்பாக அதில் ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து அல்லாஹ் தான் சொல்லியிருப்பான். அதனால தான் எங்கள் அப்பா இப்படி செய்கிறாரு, அதனால தான் எங்கள் அம்மா இப்படி செய்கிறாங்க. இப்படி வந்து நீங்கள் திங்க் பண்ணாதீங்க, திங்க் பண்ணுங்கள். அப்பாட்ட போய் கேளுங்க, ஏன்ப்பா நீ ஃபாலோ பண்ணுறியா, அல்லாஹ் சொல்லி தான் நீ இப்படி செஞ்சிட்ருக்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய தத்திங்கிறது அதுலேருந்து எக்ஸ்போஸ் ஆகும். புரியுதுங்களா? அவர் வேம்பார் இல்லை எங்கள் அப்பா அதுக்கப்பா எல்லா அப்பா போனீங்கன்னா கடைசியாக ஒரு சைத்தான் ஒருத்தர் இருப்பான். புரியுதுங்களா? இப்படி ரிவர்ஸ் போயிட்டே இருக்கும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த பேட்டர்ன் வந்து ராங் பேட்டர்ன். எது? எங்கள் மூதாதையர்கள் இப்படி தான் செஞ்சாங்க, எங்கள் முன்னோர்கள் இப்படி தான் ட்ரெஸ் போட்டாங்க, அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு. இதை வந்து அல்லாஹ் சொல்லிவிட்டு இது அல்லாஹ் மேலே நீங்கள் வந்து பழி போடாதீங்க அப்படிங்கிறான். நபியே நீர் கூறும், என் அதிபதி நீதியை கடைபிடிக்குமாறு கட்டளையிட்டுள்ளான், மேலும் இதுவும் அவனது கட்டளை தான். ஒவ்வொரு வழிபாட்டிலும் நீங்கள் முன்னோக்கும் திசைகளை சரியாக அமைத்து கொள்ளுங்கள், மேலும் தீனை அவனுக்கே உரித்தாக்கிய வண்ணம் அவனை மட்டுமே அலையுங்கள். அவன் உங்களை இப்பொழுது எவ்வாறு படைத்திருக்கிறானோ அவ்வாறே நீங்கள் மீண்டும் படைக்கப்படுவீர்கள். இப்போ எல்லாம் இப்போ இந்த ட்ரெஸ்ஸு கான்செப்டில் அல்லாஹ் வந்து பாருங்கள், இந்த குரானுடைய அந்த அழகு பாருங்கள், அல்லாஹ்வுடைய அந்த வேதத்துடைய அழகு. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபியே அவர்களிடம் நீர் கூறும், என் அதிபதி நீதியை கடைப்பிடிக்குமாறு கட்டளைப்படும். இப்போ ட்ரெஸ்ஸில் எங்கே நீதி வந்துச்சு? நம்ம பொறுத்த வரைக்கும் நீதின்னா என்ன? ஏதோ ஒரு சொத்து பிரச்சனை அல்லது ஏதோ ஒரு அடிதடி, க்ரைமு, சிவில்லு, இந்த 2 பிரச்சனை இருக்கணும், இதுதான் நீதி. இது எந்த நீதி அல்லாஹ் சொல்கிறான்? நீதியை கடைப்பிடிக்குமாறு என்ன சொல்கிறான்? இவன் என்ன சொல்கிறான்? ரூல் என்ன வச்சுருக்கான்? குறைஷி வந்து ட்ரெஸ்ஸோடு வருவான், ட்ரெஸ்ஸு போடுறது குறைஷிக்கு மட்டும்தான் அத்தாரிட்டி இருக்குது, நான் குறைஷிக்கு அந்த அத்தாரிட்டி கிடையாது. நீ வந்தீங்கன்னா நிர்வாணம் தரணும் அல்லது நான் ட்ரெஸ்ஸு கொடுக்கணும். அப்போ குறைஷி வந்து விரும்புனா கொடுப்பான், விரும்புனா கொடுக்கவும் மாட்டான். நீ காபத்துல்லா சவா பண்ணு போ, அவன் அதிகாரம் பண்ணுவான். இது வந்து என்னது? இதுக்கு பேர் தான் சமூக நீதி. குரான் வந்து குரானுடைய சட்டங்களை ஃபாலோ பண்ணால் உலகம் நல்லா இருக்காது. குற்ற சட்டங்களோ குற்றவியல் சட்டங்களோ குரான் சொல்லக்கூடிய தண்டனைகளை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் உடனே உலகம் வந்து சொர்க்க இதாக மாறிடாது. குரான் சொல்லக்கூடிய வேல்யூஸை முதல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணணும். குரான் சொல்லக்கூடிய வேல்யூஸ் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த வேல்யூஸ் உடைஞ்சதுன்னா அப்போ தான் சட்டம் வந்து உள்ள நுழையும். குற்றவியல் சட்டங்கள், தண்டனை சட்டங்கள் அதுக்கப்புறம் தான் வரும். நம்ம ஆளுக புரிஞ்சு வச்சுருக்கிறது என்ன? இஸ்லாமு குரானுடைய சட்டம் அப்படின்னா என்ன? குரானுடைய தண்டனை சட்டம் தான் குரான் சட்டம், இதுதான் சட்டம். அல்ல என்ன சொல்கிறான்? நீதியை கடைப்பிடிங்க. இப்போ எந்த நீதி இது? இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுமா? போகாது. இது என்ன நீ? சமூக நீதி. ஏன்னா குறைஷியுடைய பெண்களுடைய மானம் மட்டும் மானம், மற்றவங்களுடைய மானம் கிடையாதா? இப்படி நான் சொல்லியிருப்பேனா? அல்ல அதான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ட்ரெஸ்ஸு பிரச்சனை, இதில் சமூக நீதி வந்துருச்சா? இப்போ இது தீனா இல்லையா? தீனு. புரியுதா? இப்போ இதுக்கு சொர்க்க நரகம் இருக்கா இல்லையா? இருக்குது. நீ தொழுதான் நோன்பு வச்சா இது பண்ண சமூக நீதியில் நீ வந்து கோட்டை விட்டு, அதான் சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் மறுமையில் சொர்க்கம் நரகம் டிசைட் ஆகிறதுக்கு மெயின் ஃபேக்டரே நீதி தான். நபிமார்களுடைய பர்பஸ் எல்லாம் சொல்லும்போது நீதியை கொண்டு தான் நாம் அனுப்பினோம். நபிமார்கள் வந்ததே நீதியை நிலைநாட்டுவதற்காகத்தான். அல்லாஹ்வும் நீதியைத்தான் ஏவுகிறான், கல்வியாளர்களும் நீதியில் தான் நிலைத்திருக்க வேண்டும் என்கிறான். இப்போ பாருங்கள், ட்ரெஸ்ஸில் வந்து அல்லாஹ் நீதியை பற்றி பேசுகிறான், இது வந்து அநீதியை பற்றி பேசுகிறான். இன்றைக்கி வந்து இந்த ட்ரெஸ்ஸு விஷயங்கள் உலகம் பூரா இருக்குங்க. இந்த பேட்டர்னு போன நூற்றாண்டில் இந்த உலகத்தில் இருந்த சட்டங்கள் என்ன தெரியுமா? சில குறிப்பிட்ட பெண்கள் ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, மேலாடை மறைக்கக்கூடாது, அம்மனமாக தான் இருக்கணும். எங்கள் பெண்கள் ட்ரெஸ்ஸு போடுவாங்க. இதுதான் ரத்தாறு ஓட வச்சது. புரியுங்களா? மனுஷனுக்குள்ளே இருக்கிற கான்ஃப்ளிக்டே இதுதான். கேட்டால் என்ன சொல்கிறான்? ஏண்டா மற்ற பெண்கள் போடக்கூடாதுன்னு சொன்னால் அது ஆன்மீகத்தின் பேரால் அவன் ஆர்டர் பண்ணான். என் மதம் சொல்லுது நீ வந்து ட்ரெஸ்ஸு போடக்கூடாதுன்னு. அதனால தான் இன்றைக்கி நாத்தியர்கள் வந்து மதங்கள் மேலே அதிருப்தியில் இருக்காங்கன்னா காரணம் இருக்குங்க, சும்மா கிடையாது. எந்த ஒரு கொள்கையும் வந்து உலகத்தில் பரவுது அப்படின்னா அதில் கொஞ்சம் கூட சரக்கு இல்லாமல் இருக்காது. நாத்தியர்கள் வைக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸில் ஏராளமான ஆர்கியூமெண்ட்ஸு வேலிட் ஆர்கியூமெண்ட். அவன் ஏன் வந்து மதங்களை வெறுத்தான், மதங்களை பார்த்து அவன் ஏன் காண்டாகிறான் அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒட்டு மொத்தமாக அவன் வந்து குருட்டுத்தனமாலாம் பண்ணல. ஏன்னா அவன் வரலாறு படிச்சிருக்கான். நமக்கு தான் எந்த கர்மமும் படிக்கிறது இல்லையா?
இந்தியாவுடைய வரலாறு தெரியாது, தமிழ்நாடு வரலாறு தெரியாது, ஒரு இலவும் தெரியாது. ஆனால் என்ன உட்காந்துட்டு என்ன பண்ணிகிட்ருப்போம், நம்ம வந்து சும்மா ஃபிலிம் போட்டு குரானும் படிக்கிறது இல்லை. குரான் என்ன சொல்லுது, எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ இந்த வந்து நாத்தியர்கள் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இஸ்லாத்தை நேசிப்பாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ட்ரெஸ் விஷயத்தில் யாருக்கும் சுப்பீரியாரிட்டி கிடையாது. குறைஷிகள்கிட்ட இருந்துச்சு, 4000 வருஷமாக இருந்தது. அதை வந்து ரசூல்லா போக்கினாங்க. கிடையாது, ட்ரெஸ்ஸு வந்து போடணும். குறைஷி யாராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இந்த ஆடை கட்டுப்பாடு கண்டிப்பாக இது வந்து இதில் வந்து நீதியை கடைப்பிடிக்கணும். இதில் குரான் சொல்லக்கூடிய சிம்பிள் விஷயம் அல்லாஹ் வருங்க, இந்த ஒரு வசனம் தான் சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், என் அதிபதி நீதியை கடைப்பிடிக்குமாறு கட்டளை விட்டுடலாம். சிம்பிள்ப்பா. எவன்லாம் வந்து அல்லாஹ்வுடைய சட்டம் சைத்தானுடைய சட்டம் எப்படி புரிஞ்சுக்கணும், நீ ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணாத. இவனுக்கு ஒரு சட்டம் அவனுக்கு ஒரு சட்டம் சொல்கிறான்னா கண்டிப்பாக அது சைத்தானுடைய சட்டம். எல்லாருக்கும் ஒரே சட்டம் சொன்னான்னா அது அல்லாஹ்வுடைய சட்டம். எப்படி சிம்பிளாச்சா? அப்போது வந்து இவருக்கு இந்த குறிப்பிட்ட சிலர் தான் இமாமத் செய்ய வேண்டும், அல்ல குறிப்பிட்ட சிலர் தான் வந்து இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும். யாருக்கெல்லாம் இந்த ஸ்பெஷல் ரைட்ஸ் இருக்குன்னு கிளைம் பண்ணுறானோ அது எல்லாமே பாத்தில் தான், அது எதுவுமே ஹக்கு கிடையாது. அப்போ இந்த விஷயத்தை வந்து மெயினாக அல்லாஹ் இதில் வந்து என்ன சொல்கிறான், ஒவ்வொரு வழிபாட்டிலும் நீங்கள் முன்னோக்கும் திசைகளை சரியாக அமைத்து கொள்ளுங்கள். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் கிப்லா, அதாவது தொழுகைக்கும் கிப்லாவை ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி மற்ற எல்லா விஷயத்துக்கும் சொசைட்டி எப்படி இருக்கணும், எந்த வழிபாடாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே நீ கிப்லாவை ஃபாலோ பண்ணுங்க. யார் கிப்லா? இன்றைக்கி இருக்கிற சவுதி கவர்மெண்ட் கிப்லாவா? இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரும் குலஃபாய் ராஷிதீன்கள் தான் கிப்லா. அதனால தான் கிப்லான்னு என்ன, அதைத்தான் ஃபாலோ பண்ணணும், அவங்கள தான் ஃபாலோ பண்ணணும். அல்லாஹ் என்ன சொல்கிறோம், எல்லா வழிபாட்டிலும் நீங்கள் கிப்லாவை ஃபாலோ பண்ணுங்கள். கிப்லானா அப்படி என்ன அர்த்தம், ட்ரெஸ்ஸு போடும்போது கிப்லாவை முன்னோக்கி என்ன அப்படி நின்று ட்ரெஸ் பண்ணுறது கிடையாது. புரியுதா? தொழுகிறது நம்மளுடைய வாழ்க்கையுடைய அனைத்து துறைகளும் கிப்லாவை முன்னோக்கியதாக இருக்கணும். நமக்கு எது கிப்லா அப்படிங்கிற டிசைன், ஒன்று அல்லாஹ், இன்னொன்று அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முன்மாதிரி. இந்த 2 விஷயம்தான் இருக்கணும். இதை அமைத்து கொள்ளுங்கள். மேலும் தீனை அவனுக்கே உரித்தாக்கிய வண்ணம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், தீனில் அத்தாரிட்டி வேறு யாருக்கு இருக்கக்கூடாது. இப்போது இதில் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய சட்டம்னு சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சட்டம்னு சொல்கிறோம். இப்போது இதில் வந்து அடுத்தவன் சொல்கிறான் இப்படி சொல்கிறான் அப்படிலாம் பார்க்காதீங்க. எப்போவுமே அல்லாஹ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. எந்த விஷயத்தையுமே வந்து நீங்கள் வந்து அல்லாஹ்வுக்கே, அதாவது தீனை நெறியை அவனுக்கே உரித்தாக்கிய வண்ணம் அவனை மட்டுமே அலையுங்கள். அவன் உங்களை இப்பொழுது எவ்வாறு படைத்திருக்கிறானோ அவ்வாறே நீங்கள் மீண்டும் படைக்கப்படுவீர்கள். அப்போது வாழ்வின் எந்த துறைக்கு வேணாலும் உங்களுக்கு வழிகாட்டுதல் வேணும்னா அல்லாஹ் மட்டும்தான் கூப்பிடணும். அப்போ இந்த இடத்துல துவா வந்து அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்துல என்ன சொல்கிறான், தீனை அவனுக்கே உரித்தாக்கிய வண்ணம் அவனை மட்டுமே அலையுங்கள். யாரெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டுன்னு சொல்லி நீங்கள் அல்லாட்ட மட்டும்தான் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறான். இப்போ இதே விஷயம் உதாரணத்துக்கு இந்த 2வது அத்தியாயத்தில் 186 வசனம், இது வந்து நம்ம பஹ்ராவில் அந்த இடத்துல கூட டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அது வேற ஒரு டிரான்ஸ்லேஷனில், அது ரெகுலராக நம்ம இருந்த டிரான்ஸ்லேஷனில் அதை தான் ஃபாலோ பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரார் அஹமதுடைய அந்த தஃப்சீரில் வந்து இந்த இடத்துல அந்த வசனத்தை கொண்டு வர்றார், 286 கொண்டு வர்றார். கொண்டு வந்துட்டு அதான் வித்தியாசமான டிரான்ஸ்லேஷன் இருக்குது. எடுத்து செக் பண்ணி பார்த்தா இஸ்ரார் அஹமது அதுதான் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கார் அந்த வார்த்தைக்கு. இம்ரான் அமீன் ஹசன் இஸ்லாயும் அதான் எழுதியிருக்காரு. அப்புறம் மௌலானா மௌதூதியும் அதுதான் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க, அந்த அது நமக்கு ஃபேமஸான வசனம். ஏன் அப்படின்னா தௌஹீது வட்டத்தில் இந்த ஒரு வசனம் தான் பயங்கரமாக பூம் வந்து செய்வாங்க. மேலும் நபியே, என்னுடைய அடிமைகள் என்னை குறித்து உம்மிடம் கேட்பார்களானால் நிச்சயமாக நான் அவர்களுக்கு அருகிலேயே இருக்கிறேன். என்னை எவரேனும் அழைத்தால் அவ்வாறு அழைப்பவனுடைய அழைப்புக்கு மறுமொழி சொல்கிறேன் என்பதை தெரிவித்து விடுங்கள். இந்த வசனம் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், எனவே அவர்களை நான் அழைத்தால் விரைந்து ஏற்றுக்கொள்ளட்டும், என் மீது நம்பிக்கை கொள்ளட்டும், அதனால் அவர்கள் நேர்வழி அடைந்த முடியும். மீனிங் புரிஞ்சுதா? இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், அதாவது யாராவது என்னை பற்றி கேட்டால் சொல்லுங்கள், நான் பக்கத்தில் தான் இருக்கேன், நீங்கள் கேட்குற துவாவுக்கு நானும் பதில் அளிச்சுட்டு தான் இருக்கேன், இதோடு முடிஞ்சு போச்சு. அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் உங்கள் துவா நிறைவேறணும், அதெல்லாம் ஓகே. மறுபடியும் இவங்க என்ன மொழிபெயர்த்து வச்சுருக்காங்கன்னா, எனவே அவர்கள் என்னையே அழைக்கட்டும் என்னையே நம்பட்டும் இருக்கு. ஆனால் அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான், எனவே அவர்களை நான் அழைத்தால் விரைந்து ஏற்றுக்கொள்ளட்டும்.
அதாவது நீ கூப்பிட்டா நான் பதில் சொல்லணும்ல, நான் சொல்கிறேன்ல, அதே மாதிரி நான் கூப்பிட்டா நீ பதில் சொல்கிறா, நான் சொன்னால் நீ ஃபாலோ பண்ணு. அதுதான் டிரான்ஸ்லேஷன் அங்கே பண்ணியிருக்கேன். ஃபல் யஸ்தஜிபூலி, அதாவது வைசா சாலக இபாதி அன்னி இன்னி ஹரீப் உஜீபு தாவத்தை தாயி இல்லா தான். அதாவது அழைப்பவர்களுக்கு நான் பதில் கொடுத்துட்ருக்கேன். அதோட முடிஞ்சு போச்சு. நீங்கள் அல்லாஹ் அழைக்கிறீங்க, நான் உங்களுக்கு பதில் கொடுத்துட்டேன். அப்போ அழைக்கிறது நான் தான் அப்படிங்கிறது முடிஞ்சு. மறுபடியும் இன்னொரு வாட்டியும் என்னை அழையுங்கள், என்னை நம்புங்கள்னு நல்லா சொல்ல, நான் சொல்கிறதையும் நீங்கள் கேட்கணும். அப்போ தான் நீங்கள் சொல்கிறத நான் கேட்பேங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? அதாவது அல்லாஹ் நாம் சொல்கிறத கேட்டுட்டு நமக்கு கொடுப்பானா, நான் அல்லாஹ் சொல்கிற எதையும் நாம் கேட்க மாட்டோமா? எப்படி? இப்போ அல்லாஹ் என்னங்க சொல்கிறான்? ஃபஸ்ட் ஃபல் யஸ்தஜிபுலி, முதல்ல எனக்கு ஜவாப் சொல்கிறா, நான் சொல்கிற எந்த விஷயத்தையும் நீ ஃபாலோ பண்ண முடியும். அதே தான் இந்த இடத்துல இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தீனை அவனுக்கே உரித்தாக்கிய வண்ணம் அவனை மட்டுமே அலையுங்கள். இப்போ இந்த இடத்துல அலையுங்கள்ங்கிறது என்ன மாதிரி அழைப்பு அப்படின்னா, தீனுடைய எந்த துறையாக இருக்கட்டும். யாரெல்லாம் அரசியலில் நான் என்ன பண்ணுறது நீ சொல்லலாம், யாரெல்லாம் ஆன்மீகத்தில் நான் என்ன பண்ணுறது நீ சொல்லலாம், யாரெல்லாம் பொருளாதாரத்தை நான் எப்படி செலவு பண்ணுறது நீ சொல்லலாம். எல்லா விஷயத்தையும் அல்லாட்ட கேள்றாங்கிறோம். நான் தான் கேட்பேன், ட்ரெஸ் விஷயம் எப்படி இருக்கணும், அதான் நான் சொன்னேன்ல, இந்த 6 துறைகள், ஆன்மீகம், பொருளாதாரம், குடும்பவியல், அரசியல். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே, இந்த தீனுடைய விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கணும். தீனில் அல்லாவுக்கு மட்டும்தான் நீங்கள் முக்லிஸாக இருக்கணும். ஒரு கூட்டத்தாரை அவன் நேர்வழிப்படுத்தி விட்டான், மேலும் மற்றொரு கூட்டத்தார் மீது வழிகேடு விதிக்கப்பட்டு விட்டது. ஏனெனில் அவர்கள் அல்லாவை விடுத்து ஷைத்தான்களை உதவியாளர்களாக்கி கொண்டிருக்கிறார்கள், மேலும் நிச்சயமாக தாம் நேர்வழியில் இருப்பதாக கருதி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சில விஷயங்கள் அல்லாஹ்வை ஃபாலோ பண்ணுறாங்க, சில விஷயங்கள் கைருல்லாட்ட போயிடுறாங்க. கேட்டால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க? ரொம்ப கான்ஃபிடென்ஸில் இருக்காங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒரு கூட்டத்தாரை அவன் நேர்வழிப்படுத்தி விட்டான். யார் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்வை சார்ந்திருக்கார்களோ அவர்கள் நேர்வழியில் இருப்பவர்கள். மற்றொரு கூட்டத்தார் மீது வழிகேடு விதிக்கப்பட்டு விட்டது. யார் அல்லாஹ் விட்டு நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் ஷிஃப்டிங் ஆகிட்டீங்களோ அப்போ நீங்கள் காலி, உங்கள் சாப்டர் க்ளோஸு. அப்போ உங்களுக்கும் நேர்வழிக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ அல்லாஹ்வுடைய வழியை விட்டு விலகுவது தான் வழிகேடு. அப்போ எதெல்லாம் வழிகேடுன்னு சொல்லிட்டு நம்ம பட்டியலாம் போட்டுட்ருக்கோம். நீங்கள் எது ஆதாரமெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அது எல்லாமே ஷைத்தானுடைய சூழ்ச்சி தான். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை விடுத்து ஷைத்தான்களை உதவியாளர்களாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அவங்க யாரை உதவியாளர்களாக வச்சுக்கிறாங்க? ஷைத்தான்களை. இப்போ இன்றைக்கி முஸ்லீம்களுடைய சமூக வாழ்வு உலகம் பூரா யார் டிசைட் பண்ணுறா? ஷைத்தான் தான் டிசைட் பண்ணுறான். இன்றைக்கி பொருளாதாரம் இருக்குது, தங்கம் இருக்குது. தங்கம் கரன்சியாக பயன்படுத்தக்கூடாதுங்கிறது உலகம் பூரா ஒத்துக்கிட்ட விஷயம். இது முஸ்லீம்கள் 57 நாடுகள் இருக்குது. இன்றைக்கி ஈரானுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? எல்லாம் இந்த பொருளாதார தடை எதுக்கு போட்டாங்க? தங்கத்துக்கு கொடுத்து பொருள் வாங்குகிற அந்த விஷயம் இருந்தால் இன்றைக்கி ஈரான் பெரிய பணக்கார நாடு. இன்றைக்கி ஒரு டாலர் நான் சொன்னல அப்போயே 32,000 ரூபா என்னமோ இருந்துச்சு. அதனால தான் ரூபா நோட்டிலேருந்து 4 சைபர் குறைச்சிருங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஈரானில் பிரச்சனையே என்ன? இந்த பொருளாதார தடை பீக்கில் போயிடுச்சு. அப்போ ஒரு டாலர் நம்ம 100 ரூபா கூட தொல்ல இங்கே. தஜ்ஜாலுக்கு சஜ்தா பண்ணிட்டு இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது, சரியா? அது நம்ம வேலையும் கிடையாது, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதா? அவங்க என்ன இருக்கோ, நம்ம ஈரானில் பிறந்திருந்தோம்னா ஈரான் தான் கதி. வேறு நாட்டில் நம்மனா நாடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கெல்லாம் ஏழைகளுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. அதெல்லாம் மல்டி மில்லியனருக்கு உலகமே நாடு தான். அவன் சுவிட்சர்லாண்டில் போய் செட்டில் ஆவான். அவன் துபாயில் பாருங்கள், இப்போ 20 லட்ச ரூபா கொடுத்தா போதும், துபாயில் சிட்டிசன்ஷிப் தரான், சரியா? அது மாதிரி எல்லாம் போன பணக்காரனுக்கு எல்லாமே நாடு. அப்போது அது அங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அப்போது யாரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ இந்த தீனுடைய மற்ற துறைகளில், இப்போ இங்கே என்ன பேசிகிட்டு இருக்கிறான்? இப்போ கான்டெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரெஸ்ஸு விஷயத்தை தான் அல்லாஹ் பேசிகிட்டு. இந்த ட்ரெஸ்ஸு விஷயத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? தங்களுடைய மேலாண்மையை இவர்கள் கிளைம் பண்ணுறாங்க. யார்? குறைஷிகள். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இது ஷைத்தானுடைய வழி, இது இப்படி இருக்கக்கூடாது, தீனு எனக்கே உரித்தாக்கனா இருக்கணும். சரி, இந்த ரூலை குறைஷி தலைவர்கள் தானே போட்டாங்க. இது மாதிரி தான். அப்போ தலைவர்கள் பின்னாடி நீங்கள் போனீங்க, முடிஞ்சு போச்சு, காலி. இப்போ இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் யாரை வேணால் ஃபாலோ பண்ணுங்கள் அல்லாஹ் தவிர்த்து. அது ஒரு நடிகராக இருக்கலாம், உங்கள் கட்சி தலைவராக இருக்கலாம், ஒரு இயக்க தலைவராக இருக்கலாம், அல்லது ஜமாத்துடைய இமாமாக கூட இருக்கலாம். அவங்க சொல்கிறத அப்படியே நீங்கள் கண்ணை மூடிட்டு அல்லாஹ்ப்பா இதைத்தான்ப்பா சொன்னால் 6வது கடமை ஒன்று இருக்குது முஸ்லீம்களுக்கு, தமிழ்நாடு முஸ்லீம்களுக்கு.
என்ன அந்த 6வது கடமையை வந்து சிறப்பாக கரெக்டாக செஞ்சாங்க அப்படின்னா, அப்போ 6வது கடமையை வந்து நீங்கள் மறுமையில் போய் அல்லாட்ட வந்து இது அல்லாவுடைய தீனில் உள்ளதான்னு கேளுங்க. அதை பற்றி அவங்களுக்கு சுத்தமாக இருக்கிற இல்லை, எங்கள் முன்னோர்கள் இப்படி தான் செஞ்சதை நாங்கள் பார்த்தோம் அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த வருஷம் ஒரு முக்கியமான வருஷம் நம்முடைய ஈமானுக்கு டெஸ்ட்டுக்கு. அப்போ இதை வந்து அல்லாஹ் சொல்கிறான், அப்போது தீனில் வந்து பாருங்கள், யார்கிட்டையும் வந்து நீங்கள் இது பண்ணாதீங்க அப்படிங்கிற. ஆதமுடைய மக்களே, ஒவ்வொரு தொழுகையின் போதும் உங்களை அலங்கரித்து கொள்ளுங்கள், மேலும் உண்ணுங்கள் பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் வீண் விரயம் செய்வோரை நேசிப்பதில்லை. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒவ்வொரு தொழுகையின் போதும் உங்களை அலங்கரித்து கொள்ளுங்கள். ஆதமுடைய மக்களே, ஒவ்வொரு தொழுகையின் போதும் உங்களை அலங்கரித்து கொள்ளுங்கள். இப்போ இந்த இடத்துல அலங்காரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல எதை சொல்லுது அப்படின்னா, ட்ரெஸ்ஸை வந்து அல்லாஹ் சொல்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், கம்பல்சரி எல்லோரும் ட்ரெஸ்ஸை போடுங்க. காபத்துல்லாவில் நிர்வாணத்தை கைவிடுங்க, எல்லோரும் போடுங்க, ட்ரெஸ்ஸு போடுங்க. அது அலங்காரமான ட்ரெஸ்ஸாகவே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் சொல்கிறோம் இது இப்போ உதாரணத்துக்கு அலங்காரங்கிறது அங்கே வந்து ஆன்மீகத்துக்கு ஆப்போசிட் ஆனதுன்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த ட்ரெஸ்ஸுடைய எந்த அம்சத்தையும் சொல்கிறான். 3 அம்சம் சொன்னேன்னா, உடலை மறைக்கிறது, பாதுகாப்பு, அலங்காரம்னு சொல்லிட்டு இப்போ அங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான், எது இருக்கையிலேயே மனுஷன் வந்து மட்டமான கான்செப்டுன்னு நினச்சிட்டு இருந்தது ஆன்மீகத்தில், அல்லாஹ்விடத்தில் அலங்காரம் பண்ணக்கூடாதுன்னு அல்லாஹ் என்ன சொல்கிறான், அலங்காரம் பண்ணிட்டு வா, அலங்காரமான ட்ரெஸ்ஸே நீ போட்டுட்டு வா அப்படிங்கிறான். இப்போ அந்த உம்ரா முடிஞ்சிருச்சு, அப்போ கலர் ட்ரெஸ் போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன மற்ற ட்ரெஸ்ஸை போட்டு தவா பண்ணு, என்ன நீ வந்துட்டு போ, தொழுதுட்டு போ, அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதான் சொல்கிறேன். இப்போ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த வசனத்தில். இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு நிறையா தாவியில் இன்னொரு விளக்கம் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, தொழுகைக்கு வரும்போது இது ட்ரெஸ்ஸு போட சொல்லுது. அது வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்விடத்தில் நிற்கும்போது முதல்ல ட்ரெஸ்ஸை போட்டு நில்லுங்க. ஏன்னா இவங்க குறைசிகள் பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட தொழுகை கிடையாது, வெறும் தவாஃப் மட்டும்தான். காபத்துல்லா தவாஃப் பண்ணுறது, உம்ரா செய்கிறது, ஹஜ்ஜு செய்கிறது, இந்த 3 தான் அவங்கள்ட்ட வழிபாடு. ஆனால் ரசூல்லா கொண்டு வந்த தீனில் என்ன இருக்குது, தொழுகை இருக்குது. நீ வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே வழிபாடு செய்யணும். அப்போ வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே நீங்கள் அல்லாஹ் முன்னாடி போய் நிற்கணும். அப்போ அல்லாஹ் முன்னாடி நிற்கும்போது ட்ரெஸ்ஸை ஊற்றிட்டு நிற்கிறதா, அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். வேணாம்பா, ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா, சரியா, பள்ளிவாசலுக்கு வா, ட்ரெஸ்ஸை போட்டு வா, ஹரமுக்கு வா, ட்ரெஸ்ஸை போட்டு வா, மஸ்ஜித் நபவிக்கு வா, ட்ரெஸ்ஸை போட்டு வா. அப்போ அல்லாஹ் முன்னாடி நிற்கும்போது நீ அலங்காரம்னே நினச்சிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ட்ரெஸ்ஸை போட்டுட்டுவான். அப்போ இந்த இடத்துல சொல்கிறேன். இப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க நிறைய, இப்போது நான் பட்டுற ட்ரெஸ்ஸில் ஒர்க் ஷாப் ட்ரெஸ்ஸில் தொலைக்கு போவோம், வெறும் ஷர்ட் மட்டும் மாற்றிட்டு போவோம், பேண்ட் வந்து இருக்கும். சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு மாற்றிட்டு போனோம்னா அஜரத் வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் வரக்கூடாது, பயானு இந்த இதை வச்சு சொல்கிறேங்க. இது வந்து இந்த ட்ரெஸ்ஸில் வரக்கூடாது. அல்லாஹ் பார்க்க போகிறோம், ஒரு எம்எல்ஏவை பார்க்க போனால் எப்படி போவேன், ஒரு எம்பியை பார்க்க போனால் எப்படி போவேன் அப்படின்னு. அப்போது இதை தான் வந்து நானும் பிரச்சாரம் பண்ணிருந்தேன். ஒருத்தர் நம்ம பட்டறையில் வேலை செய்கிறவர், அவர் திருப்பி என்கிட்ட கேட்டார், அந்த எம்எல்ஏ எம்பி வந்து என் ட்ரெஸ்ஸை வச்சு தான் என்னை வந்து மதிப்பு போடுவான், அல்லாவும் அப்படியா அப்படி. அதான் சொல்லாங்களே, நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு பாரு, பலாருன்னு அப்படி தான் ஆச்சு. ஆனால் ஆமாம்ல, ட்ரெஸ்ஸை வச்சு தான் மனுஷனுக்கு மதிப்பு. இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் அரவிந்த் சாமி கூட சொல்லுவாங்க, அந்த காரில் வந்து நீ வந்து இறங்கினீன்னா ஹோட்டலில் வந்து ஒரு மரியாதை இருக்கும், ஆட்டோலேருந்து வந்து இறங்கினீன்னா அதில் ஒரு மரியாதை இருக்கும். அப்போ நீ என்ன நினச்சிக்கிற, உனக்கு வந்து காரில் வந்ததுனால மதிக்கிறேன்னு நினச்சிக்கிறேன். இல்லை, உன் காருக்கு தான் மதிப்பு, உனக்கு கிடையாது. நீ சைக்கிளில் போனால் கூட உன்னை மதிக்கணும், அது மாதிரி இருந்தீங்கன்னா அதுதான் உனக்கான மதிப்பு. கரெக்டு தானே? அப்போ அந்த மாதிரி அல்லாவை பொறுத்த வரைக்கும் அல்லாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸை வச்சா நம்மளை அடையாளம் பண்ண போகிறான், அது கிடையாது. அப்போ இந்த இடத்துல வந்து அலங்கரித்து கொள்ளுங்களுக்கு மீனிங் என்னென்னா, ட்ரெஸ்ஸாக போடுங்கன்னு தான். சுத்தமான ட்ரெஸ்ஸு தான் போட்டு வரணும் அப்படின்னா பாசிபிள் கிடையாது. ஏன்னா பெயிண்டர் போட முடியாது, புரியுதுங்களா? கெமிக்கல் கம்பெனியில் வேலை செய்கிறவன், சாயப்பட்டறையில் வேலை செய்கிறவன், அப்புறம் இந்த பெயிண்டிங், இந்த பெரிய இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாருமே ஒரு நாளில் 5 நீங்கள் போடுவீங்க அஜரத்து, ஒயிட் அண்ட் ஒயிட், உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வேறு வேலையும் இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. நாங்கள் அப்படி பண்ண முடியுமா? ஒரு நாளைக்கு 5 தடவை ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு போகிறதுக்கு, தொழுதுட்டு போகிறதுக்கு வேலைக்கே ஆகாது. அதான் அல்லாஹ் முன்னாடி நிற்கிறதுன்னு, அல்லாஹ் முன்னாடி இங்கே என்ன அப்போ மட்டும்தான் அல்லாஹ் பார்க்குறான்னு என்ன? நான் பாத்ரூமில் இருக்கும்போது அல்லாஹ் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஆனால் தூங்கும்போது அல்லாவுடைய பார்வையிலேருந்து நான் எப்போ மறைஞ்சேன்னு அல்லாஹ் முன்னாடி காட்சி தர்றதுக்கு 24 மணி நேரமும் அல்லாஹ் என்னை பார்த்துட்டே இருக்கும்போது நான் மறையவே இல்லையே. அப்போ ட்ரெஸ்ஸுக்குள்ளே என்ன, என் கிட்னியை பார்க்க முடியாது, அல்லாஹ் எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் பார்க்க முடியாது,
எல்லாம் அல்லாவுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் இப்போ மறுமை நாளில் அல்லாஹ் நம்மளை எப்படி நிறுத்துகிறான்? ட்ரெஸ்ஸை வச்சு தான் நம்மளை மதிப்புனா மறுமை நாளில் எல்லாம் நபிமார்களே நிர்வாணமாக தான் இருப்பாங்க. அப்போ நிர்வாணத்தில் கொண்டாந்து அல்லாஹ் நிப்பாட்டி அங்கே நிப்பாட்டுவான் ஈக்குவலாக. அது வேறு உலகம், அது வேறு விஷயங்கள். அடுத்தது, மேலும் உண்ணுங்கள் பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் விரயம் செய்வதை நேசிப்பதில்லை. அப்போ எப்படி ஆடை அணியாமல் இருப்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காதோ, புரியுதா? ஆடை அணியாமல் இருப்பது அல்லாஹ்வுக்கு பிடித்த கிடையாது, இறையச்சத்துக்கு நெருக்கமான செயல் கிடையாது. அதே மாதிரி இங்கே இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இப்போ இந்த இடத்துல ட்ரெஸ்ஸை பற்றி பேசலை, சாப்பிட்றத பற்றி வந்தான். எதுக்கு சாப்பிட்றத பற்றி பேசுகிறான்? சாப்பிட்றது மேட்ரும் இது கிடையாது. இது என்ன அப்படின்னா, டோட்டலாக இந்த உலகத்தையே நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறத அல்லாஹ் சொல்லணும். சாப்பிடுங்க பருகுங்கள், ஆனால் வீண் வரையும் செய்யலை. ட்ரெஸ்ஸை போடு, சாப்பிடு, வாழ், வண்டி வாங்கு, எதை வேணாலும் பண்ணு. ஏன்னா இவங்க என்ன சொல்லி வச்சுருக்காங்க? இந்த பொருளாதாரம் அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கும். உண்மைதான். அப்போ அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க? ட்ரெஸ்ஸே தூரமாக்கும் தான் சொல்கிறாங்க. ட்ரெஸ்ஸு அல்லாஹ்விட்டே தூரமாக்கும். அப்போ பொருளாதாரமும் நல்லதாக கேட்டதா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சாப்பிடுங்க பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீங்க. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பெரும்பாலான மதங்கள் பொருளாதாரத்துக்கு எதிராக பேசுது. இது மாதிரி மனிதன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்துவது, அதிலிருந்து இன்பம் எடுப்பது, அதை தடுக்குது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறேன்? நீங்கள் எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுலேயும் அதே தான் க்ரைட்டீரியா. அப்போ ட்ரெஸ்ஸுலேயும் என்ன சொன்னேன்? ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ பெருமை அடிக்கலாம், ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ நிர்வாணமாக இருக்கலாம். அதே மாதிரி இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வீண் விரயம் செய்யாதீங்க. அப்போ எது வீண் விரயம்? அப்போ அதே மாதிரி உலகம் அதாவது உலகத்தை நீங்கள் அனுபவிங்கன்னு நல்லா சொல்லிட்டான். உலகத்தை எவ்வளோ அனுபவிக்கிறது? இப்போ நம்ம கடமைகளை காம்ப்ரமைஸ் பண்ணாத அளவுக்கு உலகத்தை நம்ம அனுபவிக்கும். அல்லாஹ் சுமத்திய பொறுப்புகள் இருக்குல்ல, ஒரு முஸ்லீமுக்கு என்னென்ன பொறுப்புகள் நம்ம மீது விழுதுங்கிறத பார்த்துக்கணும். அந்த பொறுப்புகளுக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கணும். அது ஒதுக்காமல் பணமே கதி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா, அல்லது வெறும் பொருளாதாரம் திரட்டுறதுக்கு ரீசன்ஸ் நிறைய ஷைத்தான் எடுத்து கொடுப்போம். ஏன்டா நம்ம சம்பாரிச்சதாங்க நான் நிறைய செலவு பண்ண முடியும், சம்பாரிச்சதாங்க நான் இது பண்ண முடியும். ஆனால் உன் ரூ செத்துருமே. நீ சம்பாரித்து தர்மம் பண்ணுவ, அதை பண்ணுவ, இதை பண்ண, உன் ரூ செத்துரும். நீ அந்தந்த இடத்துல அல்லாஹ்வுக்கான நேரம் ஒதுக்கலை. அந்தந்த எல்லா வேலையிலும் நாம் இருக்கணும். உஸ்மான் ரலி அவங்க சம்பாதிச்சாங்க, இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்கன்னா, அதே சமயம் அவங்க இபாதத்துலேயும் ஊறி தலைச்சாங்க. டெய்லி குரான் படிக்கிறது டைம் ஒதுக்கணும். இவங்க இப்போ இன்றைக்கி இருக்கிற சைக்கிள் நம்ம என்ன பண்ணுறோம்? டைம் ஒதுக்குறோமா? குரானுக்கான டைம் ஒதுக்குறோமா? கேட்டால் என்னங்கிறோம்? இப்படி சம்பாதிக்க போகிறோம், அது பண்ணுறோம். நான் நல்ல வழியிலே நானும் கெட்ட வழியிலே செலவு பண்ணுறேன், நல்ல வழியிலாம் செலவு. செத்துருவேன், நீ செத்துருவே. அப்போ இந்த உலகத்தில் தொடர்ச்சியாக நிலைச்சிருக்க முடியாது. ஒரு கட்டத்தில் பொருளாதாரம் நின்றுச்சு, நீ செய்கிறதுக்கு வேறு அர்ச்சல் இல்லை அப்படின்னா பைத்தியமாயிருவேன். புரியுதா? 4 பேர் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் பைத்தியமாயிருவேன். அப்போது எப்போவுமே ஒரு 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 நம்மளே நம்மளை நாமளே எடை போட்டுக்கணும். அதே மாதிரி இதில் நீதியான அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த வீண் விரயம் செய்யாதீங்க. இப்போ இங்கே வீண் விரயம்னா என்ன? யாரும் முடிவு பண்ண முடியாது. புரியுதா? இப்போ சில விஷயங்கள் வேணால் நம்ம சொல்லலாம் வீண் விரயம்ட்டு. உதாரணத்துக்கு இந்த லட்சக்கணக்கில் இந்த வெள்ளைக்காரனுடைய இந்த லைஃப் ஸ்டைல் இருக்கு பாருங்க. செருப்பு 10 லட்சம், பெல்ட்டு 1 லட்சம், 10 லட்சம். ஒரு குச்சி பேக் ஒன்று வந்துச்சு 28 லட்ச ரூபா. அது ஒரு ஹேண்ட்பேக்கு, ஒன்றும் இல்லை. அதோடைய அந்த லோகோ குச்சின்னு இருக்கும், அவ்வளோ. இவ்வளோ உண்டு லேடிஸ் பேக், அது பர்ஸு மாதிரி இருக்குது. அது எத்தனையோ 15 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா. ஷர்ட் அந்த மாதிரி இருக்குது. நான் முதல்லலாம் அந்த கௌன் பனேகா கரோர்பதி ஃபஸ்ட்டு நடக்கும்போது அந்த டைமில் சொன்னேன், அமிதாப் பச்சன் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் இந்த மாதிரி அம்மா அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் நம்ம ஃப்ரெண்டுங்கள்லாம் சிரித்தாங்க. 1 லட்ச ரூபாய்க்கெலாம் கோட் சுட்ருக்குமா? பைத்தியக்கார மாதிரி பேசுகிறேன். இன்னைக்கு வெளிநாடுகள்லாம் போய் பாருங்கள். லண்டன் மார்க்கெட் நீங்கள் யூடியூப்பில் அடிங்க, லண்டனில் காஸ்ட்லியான ஷாப்பிங் மால் அப்படின்னு அடிங்க. அங்கே போய் பாருங்கள், ஸ்டார்டிங் ரேட்டே 1 லட்ச ரூபாலேருந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருள் கூட பல லட்சம். என்னன்னா அவங்க அதைத்தான் யூஸ் பண்ணுவோம். இப்படி அழிச்சாட்டியம் பண்ணுறது. இப்போ ஒரு கார் இருக்குது, இது ஆடம்பரமா? இப்போ எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போகிற கும்பலாக போகிறதுக்கு எங்களுக்கு பார்த்திங்கன்னா காரில் போகிறது பஸ்ஸில் போகிறதோட சீப்பு. இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும், அது ஒரு ஆட்டோ ஃபேரு, அங்கேருந்து ஒரு பஸ் ஃபேரு, பஸ்ஸிலேருந்து மறுபடியும் வீட்டுக்கு லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு ஒரு ஆட்டோ ஃபேரு. 3ஐயும் கம்பேர் பண்ணிங்கன்னா டோட்டலாக நான் காரில் போயிட்டு வந்தேன்னா எனக்கு கார் சீப்பு. இப்போ காரை வச்சுட்டு பாரு, அல்ல வீண் வரையும் செய்ய வேணாங்கிறாங்க.
காரும் வந்து பயன்படுத்தலாம். இப்போ கார்லேயே வீண் வரையும் இருக்குது. என்ன இருக்குது? லக்ஸரி காரு, போர்ஷோ வாங்குறது, இல்லை ரேஞ்ச் ரோவர் வாங்குறது, கம்மி விலைக்கு கிடைக்குது டெல்லியில், அது வேறு விஷயம். அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு அது தனி. அத்தனை கோடி ரூபா போட்டு 10 கோடி ரூபா போட்டு போகணுமான்னா, அதே உங்களுக்கு வந்து 5 கோடி ரூபா, இப்போ 6 கோடி ரூபா, 2 கோடி 3 கோடி ரூபா போட்டு கிடைக்கிற அதே கம்ஃபர்ட்டு இன்னோவாலே இருக்குது. இன்னோவா கிஸ்டா வாங்கினீங்கனாலே போதும், உச்சபட்ச லக்ஸரி அதே போதும். அதை தாண்டி மேலே எல்லாம் போகணுன்னுலாம் அவசியமே கிடையாது. அதெல்லாம் எதுக்கு போகிறாங்கன்னா பிராண்டு காட்டணுங்கிற. ரோல்ஸ் ராய்ஸ், ஆடி, BMW, இது பிராண்டை வந்து ஷோ பண்ணணுங்கிறது. மற்றபடி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது. இந்தியாவில் ரோட்டில் ஓட்டுறதே சேஃப்டி கிடையாது. அதுக்கப்புறம் என்னத்தை போய் நீ உன் காரில் 1008 சேஃப்டி ஃபீச்சர் இருக்கும். லாரிக்காரன் வந்து அப்படியே வந்து ரைட் ஏறுவான், நீ என்ன பண்ணுவேன்? போய் சேர்ந்துட வேண்டியதான். லாரி அடித்து தாங்குற அளவுக்கு கார்லாம் இருக்கா? அதெல்லாம் கிடையாது. பாலமே வந்து பாதி பாலம் போட்டுலாம் போர்டெலாம் இருக்காது இந்தியாவில். அப்போ இதிலேருந்து புரிஞ்சுக்கணும், வீண் விரயம்ங்கிறது நாம் வந்து ஒருத்தர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அப்போ இது எல்லாத்துலேயுமே கொண்டு வரலாம். வீண் விரயம் ஒருத்தன் டெய்லி ஒருத்தன் வந்து நல்லா சாப்பிட்றான், நல்லா அரிசி வாங்குகிறான், ஏன் கம்மி விலை அரிசி வாங்க முடியாதோ? இப்படி சொல்லிட்டே போகலாம். இப்போ இதை வந்து ஒரு 2000 ஷர்ட்டு ஒரு கிளாசிக் போல வாங்கி போடுறான், அல்லது வேறு ஒரு பிராண்ட் வாங்குறான். என்ன அப்படின்னா அந்த ஒரு ஷர்ட்டு 2 வருஷம் உழைக்கும். சில பிராண்டெல்லாம் போனீங்கன்னா ஒரு 500 ஷர்ட் இருக்குது, 1000 ஷர்ட் இருக்குது. 1000 ஷர்ட்டு வந்து வீண் வரையும் கிடையாது, 500 ஷர்ட் தான் வீண் வரையும். 3 தடவை வாஷ் பண்ணிங்கன்னா அது காணாமல் போயிடும். அதே ஒரு 1000 போட்டு ஒரு 1500 போட்டு ஒரு ஷர்ட்டு வாங்கினீங்கன்னு வச்சிங்களேன், அது வந்து லைஃப் வந்து வரும் 500 வாஷ் 300 வாஷ். அந்த கிளாசிக் போலதெல்லாம் வருதுங்கிறாங்க. அது ஒரு பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு சொல்லலை. இப்போது இதில் வந்து என்ன அப்படின்னா அந்த பிராண்டிங் ஓரளவுக்கு இருக்குது, டீசென்ட் பிராண்டு. அதை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு பிடிச்சிருக்கு, அது வந்து ரீயூஸ் பண்ணும்போது அது நல்லா இருக்குது அப்படின்னா வாங்கலாம், தப்பு கிடையாது. ஒரு செப்பலே வாங்குறீங்க, 2000 ரூபாய்க்கு வாங்கலாமா? வாங்கலாம். அது 2 வருஷம் வரும், நீங்கள் வந்து 3 வருஷத்துக்கு உழைக்கும் அப்படின்னா அது வாங்கலாம். அது மாதிரி இந்த ஒரு லிமிட்டடுக்குள்ளே போகிறது. ஆனால் அந்த பால்மேன்னு வாங்குவோம் பாருங்க, ஒரு மண்ணாங்கட்டி இருக்காது. ஒயிட் ஷர்ட்டு அதில் பால்மேன்னு எழுதி கேட்டால் ரேட் என்ன? 50,000 ரூபா, 60. ஒயிட் ஷர்ட்டுக்கு 50,000. எம்சிஆரில் வாங்கலாம், எவ்வளோ ராமராஜில் வாங்கலாம், எத்தனையோ லோக்கல் பிராண்டு அதை விட பக்காவாக இருக்கும், அதை விட சூப்பர் ஃபினிஷில் கிடைக்கும், லைனின்லலாம் கிடைக்கும். ஸோ இதனால் அந்த வீண் விரயம் எதுங்கிறது நம்ம வரம்பு விதிக்க முடியாது. அது நீங்கள் அவங்கவுங்களுடைய, அதை முன்னாடி எல்லாம் சொல்லிட்டான்ல, இறையச்சம் உடையவர் தான் எல்லாம் வந்து நேசிக்க தக்குவா மேற்கொள்ளுங்கன்ட்டு. எல்லாத்துலேயுமே தக்குவா தான் ஃபாலோ பண்ணிக்கணும். அவங்களுடைய அந்த ஸ்டாண்டர்ட் என்னங்கிறத அவங்க தான் ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ இது வரைக்குமான இது போதும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த வகுப்பு பார்ப்போம். ஆஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.